ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं हि अहमहमिति साक्षात् आत्मनिष्ठो भवत्वम्। एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम्। நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் பிஃபோர் வி என்டர் இன்டு தியரி. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து அத்வைதம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஆத்ம ஜானம் அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுதா, இல்லை அது தியரியாவாக கிடக்குதா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளை ஆகுதுன்னா எந்த விதத்தில் அப்ளை ஆகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த விதத்தில் ஆகலைன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது வந்து லைஃப்பில் அப்ளை ஆகலை, நம்மளுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் வேஸ்ட்டு, ஜங்க். இந்த ஃபீல்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு. வேறு மார்க்கம் ஏதாவது நம்ம தேடலாம். திருவண்ணாமலையிலே பார்த்திங்கன்னா நிறைய விதமான சுவாமிஸ்லாம் இருக்காங்க. ரமண மகர்ஷி ஒரு ஸ்கூல், பக்கத்துலேயே சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கார், அவர் ஒரு ஸ்கூல். ரீசெண்டாக நான் ஒருத்தரை பார்த்துருந்தேன் திருவண்ணாமலையில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப நிறைய கஷ்டத்தில் இருக்கார். ஏதோ வீடெல்லாம் கட்டி ஏமாந்து போய் ரொம்ப சோகத்தில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரமண மகர்ஷிக்கிட்டலாம் போக வேண்டாம், அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். சேஷாத்ரி சுவாமிகள் வந்து தாய் மாதிரி, அவர் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு உடனே நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். விச் இஸ் ட்ரூ. யோகிராம் சுரத்குமார் கூட அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு என்ன வேணும்? why did you come to spirituality? Why did you come to Thiruvannamalai? Why did you choose Ramana Maharshi? Why did you choose Annamaliyar? இது எல்லாமே ஃபஸ்ட் இதுக்கு கிளாரிட்டி இருக்கிறோம். பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அத்வைத ஃபிலாசபி, வாட் டு யூ ரியலி வாண்ட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி டைம் வேஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி. நல்ல இது வந்து ஏன்னா வாட் எவர் டிஸ்கஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டக்காக இருக்காங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்து. அதில் வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி க்ரியேட் ஆகி அவங்களுக்கு அதில் ஏதோ கிடைக்கும்ன்ற பாவத்தில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. பட் உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து நடச்சது வேறு, நடக்கிறது வேறுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிஸ்கஷனாக இன்றைக்கி இருக்கும். ஸோ அதனால் பேசலாம். தட்சிணாமூர்த்தியும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். லாஸ்ட் 2 ஸ்லோகாஸ் அதுவும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சம்ஹவ் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட கமெண்ட்ரியில் வந்து ரொம்ப நிறைய இந்த உலகத்தை பற்றி, வேர்ல்டு பற்றி, நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ல்டு பற்றி, சக்ராஸ் பற்றி அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பகவான் நம்ம என்ன தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சூஸ் பண்ணாலும் we are in பகவான்ஸ் ஹேண்ட்ஸ், பகவானோட மடியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஓவராக போகக்கூடாது ஆஸ் பர் பகவான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் வீல் டாக். ஸ்தோத்திரம் படிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன இருக்குது, படிக்கலாம். நீங்கள் படிக்கும்போது எதுக்காக படிக்கிறீங்க, அதில் என்ன இருக்குது, ஆமாம் அது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். ஸோ சொல்லுங்கள். ஆக்சுவலாக நேற்று சொன்னேன்னு நினச்சேன், நம்ம கிளாஸ் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிட்டு ஒரு 10 minutes நீங்க பிராக்டிகலா எப்படி அப்ளை பண்றீங்க, அது ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே சொல்றீங்க. வாங்க அதான். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இப்போ நமக்கு எல்லா உண்மையும் புரியுது, ஐ மீன் அறிவா இருக்கு அண்ட் அதோட கண்டிஷன் இருக்கு. இப்போ சில இடத்துல உங்களோட அந்த பழைய அரவிந்த் மேபி வரலாம், அடிக்கடி வந்து லைக் ஹவ் யூ மேனேஜிங் இட். சம்டைம் அது தெரியுது, ஐ மீன்
இது வந்து இது கிடையாது, திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு. பட் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூர் ஐஸ்ங்கிற மாதிரி ஒரு அநியாயம் இருக்குங்கிற மாதிரி சம்திங் இன் வித் யுவர் கான்ஷியஸ்னஸ் யுவர் ஓல்டர் செல்ஃப் ஆர் யுவர் லோவர் செல்ஃப் இஸ் ஆக்டிங் அப்பான். ஹவ் யூ ஐ மீன் கமிங் பேக் டு யூ. ஓகே, ஸோ கம்மிங் பேக்னா என்ன அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனை மாற்றுறதோ இல்லைன்னா வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வர்றதோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வெளியில் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அங்கே கம்மிங் பேக் அப்படின்னாலே இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு வந்து திருப்பியும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது அண்ட் அதுவாக இருக்கிறது, அவ்வளோதான் போகிறோம். அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஐயோ நான் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேர்ல்டில் அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஏதாவது சாயல், ஈகோவோட சாயல் பார்த்தோம் அப்படின்னா there is no ego, there is no world, there is only I and I am alone அப்படின்றது வந்து திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து உலகத்தை வந்து அங்கேருந்து பார்க்குறீங்கன்றதுனால the way you dissolve that issue will change completely. அந்த இடத்துல நம்ம வந்து வெளியில் சேஞ்ச் பண்ணலான்னு கிளம்புனா, இல்லைனா வெளியில் பெர்ஸ்பெக்டிவ் நான் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இருக்கேன் அதனால வந்து நான் இது வந்து வெளியில் வந்து அந்த நாலேஜை வெளியில் அப்ளை பண்ணுறேன்னு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த துக்கம் அப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், ஏதோ ஒரு வில் ஸ்மித்தோட ஒரு மூவி இருக்குல்ல, அதில் வந்து அவர் தனியாக இருப்பார் உலகத்தில். அந்த மூவி காஸ்டவே இல்லை, வில் ஸ்மித், ஏதோ ஒரு வில் ஸ்மித் மூவி ஒன்று இருக்குது. அதில் வந்து மொத்தம் உலகத்துலேயே அவர் தனியாக இருப்பார், உலகமே இரேஸ் ஆகிடும், அவர் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார், அனிமல்ஸ் கூட எதுவும் இருக்காது. அது ஒரு காட்டியிருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து அவரோட கம்பெனி என்ன அப்படின்னா இருக்கிற பொருள் அவ்வளோதான், அதுதான் அவரோட கம்பெனி, அதை வச்சே அவர் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பார். நம்மளும் அப்படி தான் இருக்கும் பேசிக்லி. ஸோ வந்து இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஜன்னல் பக்கத்தில் மழை பெய்யுது, வெளியில் ஜன்னல் பக்கத்தில் போனால் ஈரமாக இருக்குது, தண்ணி உள்ளே வந்து ஈரமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்லலாம், எண்ணெய் கீழே விழுந்து ஸ்லிப்பரியாக இருக்குது சர்ஃபேஸு. இன்னொரு இடத்துல சோஃபா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்னொரு இடத்துல ஃபேன் ஓடுது, இன்னொரு இடத்துல ஃபேன் ரிப்பேராக இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய சினேரியோஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே போகணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சிருக்குன்னா போய் தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கோங்க, வழுக்குதுன்னா அந்த பக்கம் போகாதீங்க, ஃபேன் குளிருதுன்னா அங்கே போகாதீங்க, இல்லை சுவிட்ச் தெரியும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம வந்து எங்கே ப்ளேம் பண்ணாலும் இட் இஸ் ஸ்டூபிடிட்டி, பிகாஸ் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அங்கே ப்ளேம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. மழை தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு, இல்லையா? யாரை ப்ளேம் பண்ணுறீங்க நீங்கள்? செல்ஃப் ப்ளேம் கூட யூஸ் இல்லை. நீங்கள் செல்ஃப் ப்ளேம் வேணால் பண்ணிக்கோங்க, நான் தேவையில்லாமல் அங்கே போய் விழுந்துட்டேன்னு அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யூஸ் அந்த அழுகிறதுக்கு? யார் பார்க்குறாங்க அந்த அழுகையை, இல்லையா? உங்கள் துக்கம் தான் மிச்சம். நீங்கள் அந்த அழுகுனீங்களே, அது அழுக தான் மிச்சம். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம லைஃப் கூட. தெர் ஆர் நோ அதர்ஸ், தெர் ஆர் நோ பேரண்ட்ஸ், நோ ரிலேட்டிவ்ஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ சில்ட்ரன், நோ ஒய்ஃப், நோ ஹஸ்பண்ட், நோ நத்திங். only you and your response towards everything which you created. நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்மளே அதை பார்க்குறோம், நம்மளே பயந்துடுறோம், நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்மளே பார்க்குறோம், நம்மளுக்கே அன்பு வருது, நம்மளே அட்டாச் ஆகிடுறோம். அந்த அட்டாச்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்மளே வருத்தப்படுறோம். எல்லாத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் வந்து அந்த நாலேஜ் தட் ஐ ஆம் அலோன் அப்படின்றது திருப்பியும் 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 உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். மனசு வந்து வெளியில் இருக்கிற மனசை வந்து தூக்கிட்டு போய் வைக்கிறதுன்றது வந்து அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி மனசு வந்து நம்ம கை கிடைக்காது. மனசை தொடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து நிறைய குரு சொல்லுவாங்க, மனசை ஏகாகிரத்தை பண்ணணும், மனசை வந்து அது பண்ணணும், மனசை வந்து ஒன் தாட்டில் இருக்கணும், மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு பொருளை வச்சு அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பகவானோட மார்க்கம் அது இல்லை. பகவானோட மார்க்கம் வந்து அவாய்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறது தான். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும்போது
ஜஸ்ட் அந்த டாட்டாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வித்ட்ரா பண்ண மாதிரி யூ ரிமெம்பர் தட் யூ ஆர் அலோன் அண்ட் யூ ஆர் த ஒன் விச் இஸ் தேர் அப்படின்றத ஞாபகம் படுத்தி அப்படியே அங்கேருந்து அங்கே அதை நினச்சிக்கிட்டே வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள். ஒர்க் அவுட் ஆகும், நிறைய வாட்டி ஒர்க் அவுட் ஆகும். எங்கே வேர் இஸ் இட் கோயிங் ராங்? எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து அத்வைத ஞானம் அப்ளை ஆக மாட்டேங்குது? எங்கே ட்ரை பண்ணி ஃபெயில்யூர் ஆகுது? It is not that Advaita Jnanam work ஆகல. It is our own capacity to is not there. I mean, practices. ஏன் அந்த மாதிரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இருக்கிறது ஒன்று தான். கொஸ்டின் என்னன்னா, அத்வைத ஞானம் நல்லா தான் இருக்குது, பட் நம்மளோட கெப்பாசிட்டி வந்து பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பத்த மாட்டேங்குது அப்படின்னா, இன்ஃபேக்ட் நேற்றுக்கு நான் படிக்கும்போது அந்த வேர்ல்ட்ஸ் பற்றிலாம் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இப்போ ட்ரூத் அப்படின்றது எப்போவுமே இருக்குது. லைக் சன், ஒரு க்ளவுடி டேல இல்லைன்னா வந்து ஒரு நைட் டைம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் டேயே பார்த்ததில்ல. உங்களுக்கு வந்து சன் பற்றி சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நடக்குது. நைட் டைமில் உங்களுக்கு சன் பற்றி சொல்லும்போது சன் இருக்குது, பட் ஆனால் அந்த பக்கம் இருக்குது, தட் சைட் ஆஃப் தி வேர்ல்டு இருக்குது. அதே மாதிரி ஹெவிலி க்ளவுடி டே, நீங்கள் சன்னே பார்க்கல, ஒரு க்ளவுடி டே அன்றைக்கி சடனாக உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வருது. அன்றைக்கி வந்து யாரோ சன்னை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு வந்து சன் தெரியவே மாட்டேங்குது. ஓகே, அட்லீஸ்ட் 10% ஆஃப் தி சன் பார்த்தா தான் உங்களுக்கு சன்னுன்ற கான்செப்ட் அவங்க சொன்னதெல்லாம் மற்றதெல்லாம் உங்களால் இமேஜின் பண்ண முடியும். மொட்டை வெயில வந்து உங்களால் இமேஜினாவது பண்ண முடியும். டார்க் கிளவுட்ஸ் இருக்கும்போது பண்ண முடியாது. கொஞ்சம் தரிசனமாவது கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழ் லோகாஸ்லேருந்து மேல் லோகாஸ்க்கு வரணும், which is equivalent to some clouds moving and releasing some rays of sun. ஓகே, கீழ் லோகாஸ்னா என்னன்னா அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தாள லோகாஸ். இது வந்து சும்மா சொல்றாங்க, காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்பு வரைக்கும் இருக்கான் நம்ம உலகத்துல. ஏன்னா வந்து என்னென்னலாம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கோ, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கோ, அதெல்லாம் இந்த உடம்புலையும் இருக்கு. லைக் இங்க வந்து நான் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் போட்டேன் அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்குலர் ஷேப்ல போய் ஃபார்ம் ஆகும் தரையில. அந்த செமி சர்க்குலர் ஷேப்ல வந்து இந்த ஹட்ல என்னென்னலாம் டீடைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர்ல இருக்கும். நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கிற ஒரு பொருள், இந்த கார்னர்ல இருக்கிற பொருள், ஃபேனு, இந்த போர்டு எல்லாம் பக்கத்துல இருந்துமே அது கவர் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அந்த உடம்புக்குள்ள இருக்கு. என்னென்ன லோகாஸ் இருக்கோ அந்த லோகாஸ் எல்லாமே அந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து நீங்கள் பாத்தாள லோகா இல்லைன்னா வந்து அந்த மூலாதார சக்கரான்னு சொல்லுவாங்க. மூலாதார சுவாதிஷ்டானா, அது வந்து மூலாதாரா வந்து ஆசனவாய் கிட்ட இருக்கிற ஒரு சக்கரா. சுவாதிஷ்டானான்றது வந்து அந்த சாக்ரம் அண்ட் ஜெனட்டல்ஸ் கிட்ட இருக்கிற சக்கரா. நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து அவேர்னஸ் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லை அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஆத்ம ஜானம் பற்றி எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் ஏறாது நம்மளுக்கு. கொஞ்சம் மேலே வந்து ஹிருதயம், அதுக்கப்புறம் இந்த த்ரோட் சக்கரா, மணிப்பூரா, ஆக்ஞ சக்கரா, அந்த மாதிரி சஹஸ்ரார சக்கரா தான் ஃபைனல். அங்கே தான் வந்து புத்தி ஞானம் இது எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து தர்ஷனம் கிடைக்கும். அங்கே அது கூட முக்தி இல்லை. அங்கே தர்ஷனம் கிடைக்கும்போது யாருக்கு தர்ஷனம்னு நினச்சி கான்டெம்ப்ளேட் பண்ணி அங்கே தான் முக்தி வரும். ஸோ வந்து நீங்கள் சும்மா நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்பிரிச்சுவலிட்டியை வந்து அதில் ஏதாவது நீங்கள் நாடணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கெப்பாசிட்டி பத்தலைன்னா you have to parallelly elevate yourself to the upper lokas for you to easily get the darshanam of that. அதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஒரு சத்புருஷோட சம்பர்க்கம்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு க்ஷேத்திரத்தில் சின்சியராக இதுக்காகவே ஆத்மாவை தரிசனம் பண்ணுறதுக்காகவே விசிட் பண்ணி அந்த கிரிவலம் பண்ணுறதோ, இல்லை வந்து எங்கேயாவது கங்கா ஸ்நானம் பண்ணுறதோ, எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த அதாவது சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இல்லாமல் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மாதிரி ஒரு பழைய அங்கெல்லாம் நிறைய உங்களை எலிவேட் பண்ணுறதுக்கான வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக ஆத்ம ஜானம்க்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை. பட் ஆனால் சும்மா
நீங்கள் சும்மா ஏதோ பண்ணுறதுக்கு இது பண்ணலான்ற சொல்ல வரேன்னா. ஏன்னா நம்ம ஏதோ பண்ணும்போது வீல் ஸ்லிப் அகெயின் அண்ட் அகெயின் டு தி லோவர் வேர்ல்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் தேர் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்மா பற்றியோ தியானம் பற்றியோ ஆத்ம ஞானம் பற்றியோ சொல்லும்போது, அத்வைதம் பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வேகா பிளரியாக இருக்குது நம்மளுக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அதுவே நீங்கள் கொஞ்சம் அப்பர் லோ வேர்ல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை பிடிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் சுவாமியை பார்க்கும்போது சுவாமி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். தமசும் ரஜஸும் ஜாஸ்தியாக இருந்து நம்ம ஆத்மாவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே வந்து எப்படி இருக்கும்னா, ஹோல்ஸ் இருக்கிற பாட்டில் தண்ணி ஊற்றுன மாதிரி போயிடுமா அது. இட் வில் கோ அவே ஃப்ரம் us லைக் ஹவு வாட்டர் கோஸ் அவே ஃப்ரம் பாட் வித் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஸோ சத்வகுணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். ஆத்மா அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இப்படி உட்காந்து நம்ம வந்து நான் தான் ஆத்மான்னு நினச்சா அந்த ஸ்டெபிலிட்டி அப்படி அந்த அத்வைத ஞானத்தில் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தோணல் வரணும்னு இருந்தாலுமே நீங்கள் வந்து அது சத்வகுணம் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு பேட் சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு திங்க் அதர்வைஸ், இஃப் யூ வாண்ட் டு திங்க் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி செல்ஃப், ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இடத்துல சத்வஜானம் இல்லைன்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் இஷ்டத்துக்கு கண்டபடி உலகத்தில் வந்து இந்த விஷயம் இந்த டேட்டாலாம் தெரிஞ்சும் ஒன்றுமே பண்ணாமல் நார்மலாக எல்லார் மாதிரியும் இருந்துட்டு சடனாக ப்ராப்ளம் வரும்போது மட்டும் நான் வந்து அத்வைதத்தை அப்ளை பண்ணிக்கிறேன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். நீங்கள் அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். லைக் எனி அதர் ஃபீல்டு நீங்கள் வந்து சைக்கிள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஆர்ட்டில் எக்ஸல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. சும்மா வரும்னா எங்கேருந்து வரும்? ஆமா, every moment you have two options in front of you. One will take you to the higher lokas, one will pull you down. நீங்க ஒரு பாயிண்ட்ல ஒன்னு சூஸ் பண்ணீங்கன்னா you have to be very careful in what you choose. That will decide whether you can experience atma or not. Experience the real atma. இருக்கிறது நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா நம்மளோட சாய்ஸஸ் அப்படி இருக்கு. என்ன பண்றது? யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சத்குருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. சத்குருனா ஜக்கி வாசுதேவில்லை. நம்ம சூஸ் பண்ண குருனாலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து மேலே போய் அதுக்கப்புறம் தான் ஹெல்ப்பே கேட்கணும் குரு கிட்ட. நீங்க கீழே இருந்து தூக்கி விடுனா அவங்களாலையும் முடியாது. அவங்களும் பிடிச்சி கீழே இழுத்து உழப்ப. அந்த மாதிரி குரு கை கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு மந்திர உபதேசம் பண்ணி அந்த மந்திரம் சரியா ஃபாலோ பண்ணல சிஷ்யர் அப்படின்னா அந்த தோஷம் ஃபுல்லா குருக்கு தான் போகும். நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணி அந்த பாத்திரம் சரியில்லாம தப்பான ஆளுங்களுக்கு அந்த உபதேசம் போய் அதனால தான் மாஸ் உபதேசம்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ரொம்ப தப்பு. நம்ம சனாதன தர்மத்தில் வந்து அது வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஒன்லி சீக்கர்ஸ்க்கு மட்டும்தான். அதுவும் டெஸ்ட் பண்ணி அவங்கள காய போட்டு அலைய விட்டு அவங்க உண்மையிலேயே இது வேணுமான்னு பார்த்து சரி ஓகே இவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணும் போது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உபதேசமே கொடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து கண்ணா பின்னான்னு வெளுத்து வாங்குவாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க குரு. இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் உபதேசம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க பார்த்தோன்னே அவங்க வந்து மெச்சூராக அவங்களுக்கு தோணிச்சுன்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் லைஃப்பில் வந்து இது எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இட் இஸ் வெரி மேண்டேட்ரி தட் யூ நோ தி பேசிக்ஸ் பிஃபோர் யூ டச் தி டாப் மோஸ்ட் திங். பேசிக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லையும் நான் 6 ஹிட்டர் சொல்லி 6 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. டிஃபென்ஸ்லேருந்து எல்லா ஷாட்ஸுமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேதம் கூட அப்படி தான். நீங்கள் ருத்ரம் கற்றுக்கிட்டீங்க, 2-3 மாதம் ருத்ரம் படிக்கல அப்படின்னா 4வது மாதம் வந்து திணறும். எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி தான் இருப்போம். எல்லாத்தையும் கேட்போம், கரெக்டு தானே, வாஸ்தவம் தானே அப்படின்லாம் நினைப்போம். பட் ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதெல்லாம் உண்மையான்ற டவுட் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும். வாங்க.
ஐ டென்ட் ஸ்டார்ட் இந்த செஷன் எட். நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். இது வந்து நம்ம இந்த ஞானம்லாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில். இஸ் இட் ரியலி ஹெல்பிங்? நம்ம வந்து வெறும் நெகட்டிவ்ஸ் பற்றி மட்டும் பேச வேண்டாம். யாருக்காவது வந்து இது பாசிட்டிவாக ஹெல்ப் ஆச்சுன்னா எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு கூட நம்ம ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். So that it will be encouraging for the people who are already in practice. Yeah, how your life changed. ஓப்பனாக சொல்லுங்கள். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொருளுக்காக தான் வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே அந்த பொருள் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து எக்ஸாக்ட்லி த சேம். லைக் ஹவு அ பேரண்ட் இஸ் த சேம் ஃபார் பிளட் பிரதர்ஸ். ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிரதர்ஸ்க்கு வந்து எப்படி அம்மா அப்பா வந்து ஒன்று தானோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து வேறு வேறு பேரண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொருள் கனெக்ஷனுக்காக தான் இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்கோம். இந்த சத்சங்கமில் நம்ம எல்லாம் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் இஃப் சம்திங் ஹேஸ் ஹெல்ப்ட் யூ ஹாவ் டு ஷேர். இல்லாட்டி அதை ஷேரிங்காகவே இன்னொரு ஜென்மம் இருக்கும். ஆமாம், இது வந்து இந்த ஞானம் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கக்கூடிய ஞானம் இல்லை. லைக் மைண்டட் பீப்புள் வரும்போது நிறைய ஷேர் பண்ணுறதுக்கான ஞானம். லைக் மைண்டட் பீப்புள் வரும்போது அங்கே அண்டர்லைன் அண்ட் ஹைலைட். கண்டபடி எல்லாருக்குமே பஸ்ஸில் போகிறவங்ககிட்ட ட்ரெயினில் போகிறவங்ககிட்டலாம் பேச முடியாது. இது வந்து பேக் ஃபயர் ஆகிடும். சொல்லுங்கள். ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, லைக் now I'm very happy even to be alone. இதுவுமே இல்லைனா கூட I'm very happy about it. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. I always wanted people around me. ஏதாவது பேசணும், ஃபர்ஸ்ட் அந்த பேசணுன்ற டெண்டன்சி நிறைய இருக்கும். இப்போ these days is not like that. I'm very very happy. In fact தனியாக இருக்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கேன். without anything. in TV பார்க்குறதோ இல்லை அந்த பழக்கம்லாம் சுத்தமாக. Beautiful. This is much necessary for a sadhagan. இது I'm trying to simplify my life. Like எங்கெல்லாம் simplify பண்ண முடியுமோ I'm just trying to என் சர்க்கிளை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு. Beautiful. I'm trying to do that. முன்னாடி I was not like this. ஸோ முன்னாடின்னு சொல்லும்போது ஈவன் நீங்கள் வந்து இந்த டேட்டாலாம் தெரியும் போதும் அப்படிலாம் இருந்திருக்கீங்க? ஆமாம், இருந்திருக்கேன். முன்னாடி it was just knowledge. ஆக்சுவலி ரமணர் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஞானி ஒரு கோவிலம் கட்டி இப்படி வருவார், மலை மேலே இருக்காரு, இவ்வளோதான் தெரியும். பார்க்கும்போது எனக்கு ஒரு அட்ராக்ஷனும் எதுவுமே நடந்ததில்லை. ஆஃப்டர் ஐ நோ ஹிம், ஆஃப்டர் ஐ நோ நோச்சுரல்னா through him it has happened. Ramanal has happened to me. எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆக்சுவலி it was எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. பட் ஐம் வெரி ஹாப்பி about it. My life is good. Actually for me முக்தின்னு கூட நான் எதுவுமே கேட்கறதில்ல. பிகாஸ் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீன்னு நினைக்கிற ஒண்ணே இல்ல. அப்போ அவங்க முக்தி வாங்கிறதுக்கு யாரும் இருக்கா? It's already முக்தி. The entire thing is முக்தி. So absolutely no expectations in life now. Only thing is I'm just watching this ego எப்படி play பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கடி taking its place. அடிக்கடி கீழே கொண்டு வந்து அமுக்கி வச்சுட்டு. So it's just practice is going on. Otherwise happy in my life. அவ்வளோதான் போகிறோம். நம்மளுக்கு வந்து இது நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாலே வர வேண்டியது வந்துடும். யா, ஸோ அதான். So we'll talk about both the things. Where it is not working, why it is not working. Where it is working, why it is working. இல்லைன்னா இது வேஸ்ட்டாக போயிடும், தாரா ஆகிடும். இது எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து இட் வில் கோ வேஸ்ட். But what I feel is, நீங்க சொன்ன மாதிரி வெறும் கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. It's like just like you're seeing a cinema, you're reading some book, ஏதோ படிக்கிற fiction book படிக்கிற அந்த மாதிரி இதையும் படிச்சுட்டு போகிற மாதிரி தான் அர்த்தம். It is only good that only if you apply அதுக்கான ஒரு வேல்யூவே உண்டு கேட்கறதுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த லெவல் நான் வந்ததே வந்து I feel like it is not God's grace, because daily I've been praying for this. Okay, so really God's grace. ஏன்னா it was 2012 நினைக்கிறேன். I was non-vegetarian. அப்பெல்லாம் my only aim in லைஃப்னால எனக்கு தெரியாது. இப்போ லைஃப்னாலே எனக்கு வந்து நல்லா பிரியாணி சாப்பிடணும், நிறைய ஜுவல்லரி வாங்கணும், இதுதான், இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. சும்மா I started with மந்திர ஜபம். அதுலேருந்து நானே ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஹிட் ஆச்சு எதுவும் மைண்டில். அதுலேருந்து அப்படியே ஜேர்னி போகுது.
and after Ramana comes totally. I got it. Very nice. It has to do something. It has to give us peace. Otherwise there is something mistake happening அப்படின்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணலன்னா யூஸ் இல்லை. And in fact எல்லாமே இருக்கு பிரச்சனைங்க. It is not. ஆமாம், பிரச்சனை போகாது. Life is just same. It is only the inner self I feel. அண்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மினிமைஸ் பண்ணுற ப்ராசஸில் வந்து புது பிரச்சனைகள் குறையும் நேச்சுரலி. இது வேர்ல்ட்லி பர்சன் கூட குறையும். இஃப் வேர்ல்ட்லி பீப்புள் ஆல்சோ வித்ட்ரா ஃப்ரம் சம்திங் விச் இஸ் கிவிங் ப்ராப்ளம்ஸ் டு ஹிம், அந்த ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராதுல்ல. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து ஹி வில் பேசிக்லி கெட் போர்ட் ஆஃப் திஸ் சைக்கிள் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் வித் ஆத்மா பலம். ஆத்ம பலம் இருக்குது, என்னையே எடுத்துக்கோங்க. ஆத்ம பலம் வந்தாச்சு, நான் ஒரு டாக்டராக இருக்கேன், வேறு எதுலேயோ வந்து நான் கால் வச்சுருக்கேன், அதுலேருந்து ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளமை நான் வந்து ஆத்ம பலத்தோடு தான் டீல் பண்ணுறேன். திருப்பியும் வேறு ஏதோ ஒரு இடத்துல கால் வைக்கிறேன், அந்த அதுலேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். எதுவுமே ஸ்மூத்தாக போகாது, எல்லாருக்கும் எல்லா லெவல்ஸ்லேயும் ப்ராப்ளம் வரும். அதை நான் ஆத்ம பலம் வச்சு ட்ரீட் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு பாயிண்டில் போர் அடிக்குது. அவன் இதெல்லாம் பண்ணுவான், ஆத்மாவிலேயே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்படி வரும்போது நேச்சுரலி வில் கம் அவுட் ஆஃப் எவ்ரி திங், நாட் ஆஸ் அ ரூல். ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னா எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடணும், சன்னியாசம் வாங்கிடணும், எல்லாத்துலேயும் இன்ஜெக்ட் ஆகிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்காது. யூ வில் நேச்சுரலி டூ இட் பிகாஸ் யூ ஆர் ஃபெட் அப் ஆஃப் தட். ரூலாக பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம வெளியில் பண்ணியிருப்போம், பட் உள்ளுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்கும், அது பண்ணணும் அது பண்ணணும். அதுக்கு ரமண மகர்ஷி வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக உனக்கு தோணல் இருக்குன்னா யூ பெட்டர் டூ இட்னு சொல்கிறாரு பகவான். இல்லை நீங்கள் சொல்றீங்கல்ல, ஃபோக்கஸ் ஆன் லைட் ஆட்டோமேட்டிக்கலி. ஆமாம், ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வந்து லைட் அண்ட் டார்க்னஸ் பற்றி பேசும்போது நான் சந்தியா காலம் பற்றி பேசினேன். அதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் என்னன்னா, யூ see from this viewpoint of the sun and you will not see darkness, and you see from the viewpoint of the darkness you will not see the sun. There is no ஆமாம். ஸோ அதனால் வந்து சன்லேருந்து பார்க்கும்போது எக்லிப்ஸே இல்லை, இன்ஃபேக்ட் சன் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கேருந்து பார்க்க பழகணும், அங்கேருந்து பார்க்க கற்றுக்கணும். சரித்தம் கேட்டுட்டு இருக்கேன் நான். அதுல வந்து காவிய கண்டர் பத்தி பேசினாங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது. பட் இஸ் a great inspiring. great ஞானி. அதுல ஒரு திருத்தங்களா வராங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா பிளேலிஸ்ட். சுவாமியோடது கேட்டுட்டு இருக்கீங்களா? ரமண மகர்ஷியோட அடியார்கள் பத்தி எல்லாரும் பத்தியும் சரித்தம் அதுல எல்லாருமே வராங்க. எல்லாரும் பத்தியும் பேசிட்டு வராங்க. அதுல காவிய கண்டர் பத்தி 2 நாள் பேசினார், அவரை பத்தி மட்டுமே. சூப்பரா. சரி, தட்சிணாமூர்த்தி சோத்திரம்குள்ள போகலாமா? ஸோ எதுக்காக இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன்னா, அப்போ அப்ளை பண்ணோம். வேற எந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பும் நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவையில்லை, இது புரிஞ்சுட்டா. ஸோ verse 9 and 10 லாஸ்ட் 2 verses இது முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன தியான ஸ்லோகம் மாதிரி லாஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் செஷனில் வந்து அந்த சின்ன சின்ன தியான ஸ்லோகம்ஸ் லாஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு 1 to 10 மொத்தமாகவே ஒரு சம்மரி மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இன் ஷார்ட் எல்லாமே ஒரு செஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அச்சுத் என்ன சொன்னாருன்னா, மோர் தேன் பகவத்கீதா வி வில் கோ வித் யோகா வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ யோகா வாசிஷ்டம் இன்னும் கொஞ்சம் அத்வைத்தம், பகவத்கீதா கூட கொஞ்சம் துவைத்தம் தான், அது பேசிக் லெவல் தான். ரமண மகர்ஷி லெவல் பகவான் பகவத்கீதை ரெக்கமெண்ட் பண்ணல, பட் யோகா வாசிஷ்டம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு பகவான். ஸோ வந்து யோகா வாசிஷ்டம் ஆரம்பிக்கலாம் இது முடிச்சதுக்கப்புறம்.
எல்லாத்தையும் ஒரே விஷயம் தான் சொல்லுது. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுலக்கும் நிறைய கதைங்கள்லாம் வரும். நிறைய வரும். டீப் ஃபிலாசபி, வெரி வெரி டீப் ஃபிலாசபி டிஸ்கஸ் பண்ண. நான் இதை கமெண்ட்ரியோட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, verse 9. பூரம்பாஸ்ய அனலோ அனிலோ அம்பர மஹர் நிஷோ ஹிமாம்ஷு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யேவ மூர்த்தியஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னன்னு தெரியல, லாஸ்ட் போக போக கொஞ்சம் அப்படியே ஃபிசிக்கலாக போகிறாங்க டிஸ்கிரிப்ஷனில், தெரில. பூ எர்த்து, ஓகே. அதுக்கப்புறம் அம்பாம்சி வாட்டர், அனலோ ஃபயர், அனிலோ ஏர், அம்பர ஸ்பேஸ். ஸோ பஞ்சபூதங்கள் கவர் பண்ணிட்டாங்க. அஹர்நிஷோ அஹர்நாதோ அப்படின்னா சன், மார்னிங்க்கு நாதனம். ஸோ வந்து சன் தான் வந்து கிங் ஆஃப் மார்னிங் டைம்ஸ். அதுக்கப்புறம் ஹிமாம்ஷு மூன், அதுக்கப்புறம் புமான் மேன், அப்புறம் சர அச்சரா மூவிங் நான் மூவிங், ஒன்று ஒன்றா ஃபிசிக்கலில் இருக்கிறது ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் வந்து ஆத்மகம், இதம் எஸ்ய ஏவ மூர்த்தியஷ்டகம், இதெல்லாம் தான் வந்து தட்சிணாமூர்த்தியோட 8 ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள், சன்னு, மூணு, ஆத்மா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் மூவிங் அண்ட் நான் மூவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஆமாம், ஆக்சுவலாக ஆத்மானா உங்களுக்கு என்ன மைண்டில் வருது? That is the one pervading as whatever you see as a physical or non-physical the space. இது வந்து ரொம்ப தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ். பட் ஆனால் ஃபார் அ லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசிக்ஸாக இருக்கலாம், அட்வான்ஸ்டாக இருக்கலாம், ஈவன் ஃபார் நான் ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம். ஆத்மானா என்ன அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நம்ம இதெல்லாம் புக்ஸை படித்து கேட்டுக்கிட்டோம், புக்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மானா லிவிங், நான் லிவிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வரல. பட் நான் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸில் வந்திருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்ம ஜானம் அப்படின்னா நம்ம வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அது, ஓகே. இதுவே தமிழில் வந்து ஜஸ்ட் இமேஜின் ஒரு 5,000 இயர்ஸ் கழிச்சு ஆத்ம ஜானம் வந்து எப்படி பேசப்படுதுன்னா நான் ஞானம் அப்படின்னு பேசப்படுது, ஓகே. ஏன்னா எதுக்குன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்றதுனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு தமிழ் தெரியும், தமிழ்னா நான்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து புக்ஸில் படிக்க வேண்டாம், நான்னா என்னன்றது புக்ஸில் படிக்க வேண்டாம். இப்போ நான் ஞானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது. எப்படி வந்து நான் ஞானம் அப்படின்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியுதோ அந்த காலத்தில் வந்து ஆத்ம ஞானம்னா அவங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சது. நான் அப்படின்னா நீங்கள் நினைக்கல, ஸ்பேஸு, எர்த்து, வாட்டர் எல்லாமே சேர்ந்ததுன்னு நினைக்கல நீங்கள். நான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான்னா நான், அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த மாதிரி ஆத்மானா ஆத்மா. நம்மளுக்கு இந்த நாலேஜ் இருக்கும்போது, அட்லீஸ்ட் ஐஎம் அப்படின்ற நாலேஜ் இருக்கும்போது ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து அதை எலிவேட் பண்றாங்க. இது அது இது நான்னா வந்து இது மட்டும் இல்லை, நான்னா நீங்க பாக்குறது எல்லாமே அப்படின்னு எலிவேட் பண்றாங்களே தவிர அங்கிருந்து இங்க வர்றதில்லை, இங்க இருந்து தான் வந்து அங்க போகணும். ஸோ வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது இங்க எப்படி வந்து ஒரு சன்னு மூணு இருக்கோ, நான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் கூட தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்க இங்க. ஸோ அதனால இட் இஸ் நாட் ஃபுல்லி கவர்டு. தியரிட்டிக்கலி கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. பட் ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டா நம்மளால ரீச் பண்ண முடியாது உள்ளுக்குள்ள. ஸோ அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நான், அவ்வளோதான். இட் இஸ் மீனிங் ஆஃப் ஆத்மா இஸ் நான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உங்களால் போக முடியல அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டாப் அட் நான். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நீங்கள் யூ டோன்ட் கோ அஹெட் லைக் as if there is a valley in front of you. நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறீங்க, ஒரு உச்சிக்கு போயிருக்கீங்க, முன்னாடி ஒரு பெரிய வேலி இருக்குது. யூ டோன்ட் வாக் ஃபர்தர் இல்லையா, யூ ஜஸ்ட் ஸ்டாப் தேர் பிகாஸ் இட் இஸ் ரிஸ்கி ஃபார் யூ. அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும்போது, இல்லாட்டி 2-3 தாட்ஸே வரும்போது
சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஹையாக இருக்கும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் கூட டிஸ்டர்பன்ஸ் தான், மங்களகரமான தாட்ஸும் டிஸ்டர்பன்ஸ் தான். ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு எனக்கு நிறைய காசு வந்ததுன்றதும் டிஸ்டர்பன்ஸ் தான். அதுவே ஐ ஃபீல் இட் இஸ் டிஸ்டர்பிங். நீங்க ஈவன் ஈஸ்வரன் நினைப்பு வந்தாலே அது கூட நினைப்பு தான் வரும். நினைப்பு தான். I understand this. ஸோ அதனால வந்து அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம துக்கம் வரும்போது மட்டும் இல்லை, சுகம் வரும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போவும் அத்வைதம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுங்க. அப்போ வந்து எனக்கு நிறைய காசு வந்தது, எனக்கு நிறைய நல்ல தரிசனம் கிடைச்சிது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைச்சிது, எனக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த எனக்கு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ரிசீவிங் த புல் ஃப்ரம் வித்தின். நீங்கள் எனக்கு கிட்ட ஸ்டாப் ஆகாமல் வெளியில் ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா த புல் வில் பிகின் ஃப்ரம் அவுட் சைட். அங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். சென்டர்லேருந்து உள்ளே போகிறது ஈஸி. சென்டர்லேருந்து வெளில வந்துட்டால் யூ நீட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு கெட் இன்சைட் அகெயின். ஸோ அதனால் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த பஞ்சபூதங்களும் சன்னு மூணு எல்லாமே தட்சிணாமூர்த்தி தான், உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் தட்சிணாமூர்த்தி தான், சூஸ் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேதர் தேன் சூஸிங் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் யூ சோஸ் சம்திங் விச் இஸ் மூவிங், விச் இஸ் தட்சிணாமூர்த்தி. But that moving Dakshinamurti will hurt. Hurtum Dakshinamurti da. But if that hurt is giving you dukkam, dukkamu Dakshinamurti da. But if you don't want that Dakshinamurti, in the exercise எல்லாம் ஸ்டாப் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற தட்சிணாமூர்த்தியை சூஸ் பண்ணா they are giving you என்ன சொல்றது ரிவ்யூ, மொபைல் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த ஐஃபோன் பெட்டரா அந்த ஐஃபோன் பெட்டரான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி பெட்டரா இந்த தட்சிணாமூர்த்தி பெட்டரா வேதாந்தத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தட்சிணாமூர்த்தி பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்கும். வேறஸ் நீங்கள் இந்த தட்சிணாமூர்த்தி சூஸ் பண்ணிங்கன்னா அன்பு மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை, க்ரம்பிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவுமே நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தட்சிணாமூர்த்தி ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ யூ ரேதர் சூஸ் திஸ் தட்சிணாமூர்த்தி அண்ட் ஸ்டாப் வித் ஐ ஆம். ரெஸ்ட் வில் பி டேக்கன் கேர். உள்ளுக்குள்ளேருந்து புல் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ரீசெண்டாக நான் ஒரு சாதுவை பார்த்தேன் திருவண்ணாமலைக்கு போகும்போது. அவர் வந்து ரொம்ப பேச மாட்டார், பட் சம்ஹவ் அவர் சொன்னார், மலையாளி அவர், அட்டாச்மெண்ட்ஸ் உண்டோ அப்படின்னு கேட்டார். ஓகே குறைச்சி உண்டு அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார்னா, அட்டாச்மெண்ட்ஸு களா, நீ ஒன்றும் செய்யண்டா, ஆத்ம ஜானம் அவட தன்னே வந்து தன்னாயிட்டு வரும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. வேற எதுவுமே நம்ம ஆத்ம ஜானம் நம்மளால கொண்டு வரலாம் முடியாது. ஆத்ம ஜானம் எங்கே இருந்தோ நம்ம வந்து ஃபீல் எல்லாம் பண்ணி அதுல இருந்துலாம் ஒண்ணுமே அது மாதிரிலாம் வராது. ஆத்ம ஜானம் ஆல்ரெடி இங்கே இப்போ இருக்கு. அந்த நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு எங்கே அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸை வந்து தள்ளி போட்டு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதுல இருந்து வெளியில வர்றது மட்டும்தான் நம்மளோட எஃபர்ட். அட்டாச்மெண்ட் ஆஃப் எனி திங் இன்க்ளூடிங் பாடி. நீங்க சொன்ன மாதிரி first we have to have a clarity as what you want. Correct. What is that you want in life? Yes. அந்த clarity and the conviction இருந்துச்சுன்னா this is easy only. ஆமா, clarity வேணும். என்ன வேணும்? Why did you come to spirituality? What are you seeking? What do you want in life? Do you want to excel in life? Do you want to get great? Do you want to earn money and be happy? What do you want? அந்த क्वेश्चनக்கு clear ஆன்சர் இருக்கணும். If by chance நம்மளுக்கு வந்து எனிதிங் அதர் தேன் ஆத்ம ஜானம் வேணும் அப்படின்னா this is not the place at all. We will again and again keep falling here. There are many other things which is again Dakshinamurti. There is no harm. ஐயோ அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் நினைக்க வேண்டாம். ஆமாம், வரும்போது வரட்டும், நேச்சுரலாகவே வரட்டும். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுதா, நான் ரமண மகர்ஷி மார்க்கத்தில் போகணும்னு தோணுதா, என்ன இருக்கு, அதுவும் ரமண மகர்ஷி தான். அதனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து இது என்னது எத்தீசமே வந்து கொண்டாடினவங்க இங்கே. நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்ல ஒரு விஷயம், அவங்க காடுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் எத்தீசியம்க்கு மேலே அது. ஸோ அதனால் வந்து எப்படி இந்தியானால மட்டும் இந்த அளவுக்கு செக்யுலராக இருக்க முடியுது, எப்படி இந்த அளவுக்கு டாலரண்ட்டாக இருக்க முடியுது அப்படின்னா ஆத்ம ஜானம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் பேக் போனாக இருந்திருக்கு.
ஸோ வி ஆல் நோ தட் இட் எண்ட்ஸ் வெல் இவென்ச்சுவலி, நோ மேட்டர் வாட். அது அப்படி தெரிஞ்சவங்க வந்து பேசாமல் ஓரத்தில் எங்கேயோ இருக்காங்க. இதை பற்றி தெரியாதவங்க தான் இன்றைக்கி துள்ளுறாங்க. அது வேண்டாம், இது வேண்டாம், இங்கே வேண்டாம், அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சவங்க கண்ணுக்கு படாமல் எங்கேயோ இருக்காங்க, அங்கங்கே பாக்கெட்ஸாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி இஃப் யூ ஆர் டியூன் டு இன்சைட் கான்ஷியஸ்னஸ் லைக் ஹவு வி ஆர் டியூன் டு, இப்போ நம்ம வெளியில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கான்ஷியஸ்னஸில் டியூன் ஆகியிருந்தால் அந்த மாதிரி ஆட்களை தான் சந்திப்போம் நேச்சுரலி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் politics, you meet people who are interested in politics and you go into their circles and your life will be like that. அதே மாதிரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி போகும். எப்படி வந்து வெளியில் இது அப்ளை ஆகுதோ, ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட், ஹாக்கி, செஸ்ன்றது ஒரு அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூட நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் இருக்குது பிஃபோர் ஆத்ம ஞானம். இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு தூரமாக இருக்குது. அது எல்லாமே வந்து ஆத்மா இல்லை, பட் ஆத்மாவுக்கு நெருங்கி இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டியூன் யுவர் செல்ஃப் வித்தின். திருவண்ணாமலையில் 45 வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய சாதுவை வந்து நான் 20 வருஷமாக போகிற சாதுவை வந்து நான் போன ட்ரிப்பில் தான் மீட் பண்ணேன். ஆல் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை சின்சியர் எஃபர்ட்ஸ் டியூரிங் த விசிட்ஸ் ஆஃப் இன் பிட்வீன் விசிட்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை. அங்கே போனால் மட்டும் சாதனைலாம் இல்லை, அங்கே வந்து ஒரு பூஸ்ட், ஒரு எலிவேஷன். அது கூட ஆக்சுவலாக வேண்டாம் பட் சும்மா ஒரு ஃபன்னுக்கு எங்கேயோ போகிறதுக்கு பதில், கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு பதிலாக திருவண்ணாமலை. ஓகே, இந்த நடுவில் டைம் இங்கே இருக்குல்ல, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம எலிவேட் பண்ணிக்கிட்டா தான் நாளைக்கு வந்து அந்த அந்த சர்க்கிளை வந்து இன்னும் செல்ஃபு பக்கத்தில் நெருங்குற சர்க்கிளில் வந்து பகவான் நம்மளை வந்து அப்படியே நர்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு போவார். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் கிடச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலன்னா திருப்பியும் அது நம்மளுக்கு அந்த முன்னாடி கிடைச்சதும் திருப்பியும் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சத் சங்கம். ஸோ எல்லாமே தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்னு வந்து ஃபைனல் ஃபார்ம்ஸில் ஃபைனல் 9th வெர்ஸில் சொல்கிறாங்க. நான்யத் கிஞ்சன வித்யதே, நான்யத் கிஞ்சன வித்யதே அப்படின்னா வந்து வேற எதுவுமே இல்லை. நான் அந்நியத் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. ஓகே, பட் ஆனால் அது யாருக்கு தெரியும்? இதுனா தியரிட்டிக்கலாக தான் சொல்லிட்டாங்க, ஃபைனலாக ஒரு வேர்டு சொல்கிறாங்க. பட் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, யஸ்மாத் விமர்சதாம் பரஸ்மாத் விபோஹோ. ஸோ விமர்சதாம் அப்படின்னா கான்டம்ப்ளேட் பண்ணுறவனுக்கு, யஸ்மாத்னா யாரு, பரஸ்மாத் விபோ அப்படின்னா வந்து பரஸ்மாத் அப்படின்னா the highest truth, the highest is the most brightest effulgence. ஸோ வந்து இந்த ஹையஸ்ட் ட்ரூத் ஆன பிரைட்டஸ்ட் எஃபல்ஜன்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குமோ, இது வந்து கடவுளாக யாருக்கு தோணுமோ அவன் வந்து இதை பற்றிலாம் வந்து கான்டம்ப்ளேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தே நமதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம்ம, இப்படிப்பட்ட ஒரு தட்சிணாமூர்த்திக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திருப்பியும் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே கூட அங்கே தான் வந்து முடிக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது, இது யாருக்கு தெரியுதுன்னா கான்டம்ப்ளேட் பண்ணுறவனுக்கு. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரியுதா, இது யாருக்கு தெரியுமோ ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு. திருப்பியும் சுற்றி அங்கே தான் வருது. பக்தி மார்க்கத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இனிஷியலாக அது ஏதோ ஃபிசிக்கலாக நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சு, இஃப் யூ கெட் டீப்லி அட்டாச் டு இட், ஒரு பாயிண்ட் வரும் தட் ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், இட்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் யூ. வேர் அங்கே கூட யூஆர் லூசிங் யுவர், யூ ஹாவ் டு லூஸ் யுவர் செல்ஃப். அங்கே கூட யூ ஹாவ் டு லூஸ் யுவர் ஈகோ. யூ டேக் எனி பாத் தட் வில் சே லூஸ் யுவர் ஈகோ. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு. கண்டிப்பா. ஈவன் கர்ம யோகா சொல்லவே வேணும், யூ நீட் நாட் டு எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்னாலே there is no ego there. கண்டிப்பா. So ego only wants something. If you have any want in front of you, that is the work of ego. அந்த want கிடைச்சா நல்லா இருக்கும், கிடைக்கலனா துக்கம் இருக்கும், கிடைச்சு போனா துக்கம் இருக்கும், eventually திருப்பி துக்கம் எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கும் ஈகோ. என்ன low battery. ஓ, சௌமியா மேடம் கிட்ட கேட்டு பவர் பேங்க் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். So any path you take, அது வந்து leads to no ego, no final destination. So அதுதான் நம்ம should have it. கண்டிப்பா. At all levels that has to be very strictly applied. ஸோ நான் வந்து பாகவதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பாகவதம் படிச்சுட்டு இருந்தேன். கோஇன்சிடென்ட்லி பாகவதத்துலேயும் ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் வெரி சிமிலர் ஸ்லோகம் ஆஃப் ஹவு த ட்ரூத் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை பார்த்தேன். ஸோ அது சும்மா எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. விசேஷஸ்தஸ்ய தேஹேயம் ஸ்தவிஷ்டச்ச ஸ்தவீயசாம் யத்ரேதம் வியஜ்யதே விஸ்வம் பூதம் பவ்யம் பவச்ச சத். So the gigantic manifestation of the phenomenal material world as a whole is the personal body of the absolute truth, wherein the universal resultant past, present and future of material time is experienced. ஸோ இருக்கிறது ஒன்று தான் அப்படின்றது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனிதிங் ஃபிசிக்கல் அது எல்லாமே வந்து தட் இஸ் த பாடி ஆஃப் த அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த உடம்பு நம்மளுக்கு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கு வந்து ட்ரூத்துன்னு தெரியுதோ, அதை நம்ம அகங்காரம்னு கூப்பிடுறோமோ, என்னைக்கு வந்து இந்த மொத்த உலகமே வந்து நம்மளோட உடம்புன்னு நம்மளுக்கு தோணுதோ, அப்போ நம்ம வந்து அப்சல்யூட் ட்ரூத்துக்கு ரீச் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஒரு வாட்டி வந்து ரமணாசிரமத்தில் பகவான் அப்படி வெளியில் நைட் டைமில் வெளியில் இருந்துட்டு இருந்தார். மேலே நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இருந்தார் பகவான். அப்போ வந்து காவே கண்ட கணபதி முனி வந்து வந்தாராம். நாயனான்னு கூப்பிடுவார் பகவான். அவரை வந்து அப்படியே பார்த்து அங்கே இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் அந்த மண்டலங்கள் எல்லாமே வந்து என்னை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு பகவான் சொன்னாராம். பகவான்ஸ் ஓன் வேர்ட்ஸ். ஸோ வந்து அவர் என்னன்னு சொல்லும்போது he was talking about the absolute truth around him. இப்போ வந்து இந்த கை என்னை சுற்றி சுற்றி தானே வருது, இந்த ட்ரெஸ் என்னை சுற்றி தானே இருக்கு, இந்த ஃபிசிக்கல் பாடியே என் சுற்றி தான் இருக்கு. நான் சுற்றி பார்த்தேன்னா என் ஃபிசிக்கல் பாடி தான் இருக்கு. ஸோ நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து அகங்காரமாக இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஞானம் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஞானம் இல்லை, நான் தான் இந்த உடம்புன்ற ஞானம் இல்லை. அவங்களுக்கு வந்து அனிமல் இன்ஸ்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு துக்கம் தெரியும், சுகம் தெரியும், பசி தெரியும், அர்ஜ் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பட் ஆனால் இது எனக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் தெரியும், பிகாஸ் ஆஃப் தி சிக்ஸ்த் சென்ஸ். ஆகுதா? ஹியூமன் பீயிங்ஸ் தான் தெரியும். ஸோ வந்து we have already reached almost the final phase in realizing the self. இங்கிருந்து நீங்க என்ன பண்றீங்கன்றது will decide whether you will go down or go up. ஜடபரதன் வேதாந்திக் ஸ்டோரியில வந்து அவர் வந்து ஒரு மான் மேல அன்பு வச்சதுனால அடுத்த ஜென்மம் மானா பிறப்பாரு. So you have to be very careful with whom you deal, with what you deal. With what you deal, with whom you deal, because that will decide how your journey is going to be. பூமண்டலத்தில் பூ வந்து கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக போயிட்டாங்க அவங்க. ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம். 7 சக்கராஸ் இருக்குல்ல நம்ம உடம்புல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சக்கரமே ஒரு லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எப்படின்னா, மூலாதார சக்கரா வந்து நான் சொன்ன மாதிரி ஆசன வாய்க்கிட்ட இருக்கு. ரூட் ஆஃப் அவர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ தி சென்டர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. சுவாதிஷ்டான சக்கரா வந்து நம்மளோட ஜெனேட்டல்ஸ் கிட்ட இருக்கு. மணிப்புர சக்கரா வந்து நம்ம ஸ்டமக் அண்ட் பசி வர்ற ஏரியாவில் இருக்கு. ஆனாக சக்கரம் இது பாருங்க, இது ஆக்சுவலாக ரொம்ப இதெல்லாம் தெரியாது எனக்கு. இதில் நான் என்றைக்குமே இதெல்லாம் தெரியாமலே நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். சும்மா இதெல்லாம் வந்து தத்துவ குப்பை, சும்மா ஜாலியாக படிக்கலாம். ஏதோ கமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க, சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அட்லீஸ்ட் என்கரேஜிங்காக இருக்குன்றதுனால சொல்கிறேன்னு தவிர இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு டீட்டெயில்டாக உள்ளே போகக்கூடாது. அவங்க வந்து போன வாட்டி பர்சனலாக எழுதியிருக்காரு. பட் ஆனால் நாட் ஃபார் பகவான். ஆதிசங்கராச்சாரியார் நிறைய கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அவர் சின்ன லைஃப்ல வந்து நிறைய கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காரு. வி ஹாவ் டு டேக் வாட் இட் இஸ் நெசசரி ஃபார் ஆத்ம ஞானம். இவங்க போனாங்க இல்லையா, இதை பற்றிலாம் நான் உள்ள டீப்பாக போகலாமா அப்படின்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
கரெக்டாக அது வரும்போது கிளம்பிட்டாங்க பாருங்க அவங்க. நல்லது தான், குட் ஃபார் ஹர். ஓகே, ஸோ ஹிருத் சக்ரா, ஆனாக சக்ரா வந்து ஹிருதயத்தில் இருக்கு, விஷுத்தா த்ரோட்டில் இருக்கு, ஆக்ஞ சக்ரா ப்ரூ மத்தியத்தில் இருக்கு, அண்ட் சஹஸ்ரார சக்ரா வந்து உச்சந்தலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, நம்மளோட சாதனை கரெக்டாக இதை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட, இன்ஃபேக்ட் ரமண மகர்ஷி வந்து ஒரு வாட்டி செல்ஃப் என்கொயரி பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லும்போது பகவான் வந்து குண்டலினி ரைஸ் ஆகுது, பட் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க, நீங்கள் என்ன சாதனை பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்கொயரி, செல்ஃப் என்கொயரி சின்சியராக பண்ணும்போது குண்டலினி வில் கெட் ரைஸ்டு. பட் குண்டலினி ரேஸ் பண்ணுறதுக்காக செல்ஃப் என்கொயரி பண்ணக்கூடாது. அங்கே தான் எங்களுக்கு குண்டலினி, அதெல்லாம் இமேஜினேஷன். சக்ராஸ் கூட இமேஜினேஷன் தான். உடம்பே இமேஜினேஷன் போது உடம்புக்குள்ளே இருக்கிறதுலாம் என்ன ட்ரூத்? தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது எங்கே சென்சேஷன் வந்தாலும் இது நடக்குது அது நடக்குதான்னு போயிடும். எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்ணும். சும்மா ஜாலிக்கு இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கஸிங் அபவுட் பர்சன் ஆர் பொலிட்டிக்ஸ், யார் வருவாங்க அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம் பேசுறதுக்கு பதிலாக டாக்கிங் அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு சட்டில், கொஞ்சம் சட்டில் எலிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பூ அப்படின்ற ஒரு உலகம் வந்து, இந்த பூலோகம் வந்து இட் இஸ் நாட், நீங்கள் பிளானெட்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்க. You don't imagine it to be earth which is revolving around the sun which is having moon, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்க. earth is a consciousness. For example, if your consciousness levels are increased in deep sleep, you can visit some other planet and come. அந்த டைம்ல வந்து நீங்க you will visit somewhere which is not earth, and you don't discuss about how that planet is, where it is placed. அதை பத்திலாம் நம்ம நினைக்க மாட்டோம். We just experience that. சயின்ஸ் தான் நம்மளை வந்து நடுவில் வந்து டெக்னாலஜி வளர்ந்து சொதப்பிடுச்சே தவிர we need not know all those things. அதெல்லாம் அந்த ட்ரூத் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறத பற்றி நம்ம இன்டர்பிரட் பண்ணாலே போகிறோம். அதுதான் நம்ம வேதாந்தம் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ், வால்கனோஸ், சி, ஓஷன்ஸ், எர்த்து, மூணு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஜோதிஷ சாஸ்திரமே கூட இதை வச்சே முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் இல்லை அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து அர்த்துன்னு சொன்னால் அந்த அர்த்துக்கு போக வேண்டாம். இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த பஞ்சபூதங்கள் பற்றி நினைக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன, இந்த பூமண்டலமோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் தி சென்டர் அண்ட் இட் இஸ் லைக் எ கேட் ஆன் அ வால் சிச்சுவேஷன். பூமண்டலம் அப்படின்றது திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் யூ டிசைட் வேர் டு கோ, வெதர் யூ கோ டு தி அப்பர் லோகாஸ் ஆர் டு தி லோவர் லோகாஸ். நீங்கள் இங்கே பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் இங்கே பழகிற பீப்புள், நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற தொழில், இல்லைன்னா இது வேணும் அது வேணும்னு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வில் டிசைட் வெதர் யூ வில் கோ டு தி லோவர் லோகாஸ் ஆர் அப்பர் லோகாஸ். லோவர் லோகாஸ்னா என்னன்னா, அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாள அப்படின்னு சொல்லி பாத்தாள லோகம் வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப, இப்போ இதுவே ஃபிசிக்கல்னு நினைக்கிறோம், இங்கேயே நம்மளுக்கு துக்கங்கள்னு சொல்றோம். அதெல்லாமே வந்து ரொம்ப குரூரமான துக்கங்களாம், ரொம்ப அன்பேரபிள் துக்கம். இதுவே நம்மளுக்கு அன்பேரபிளா இருக்கு, இதை விட அன்பேரபிளாம். அட் தி சேம் டைம் அங்க பிளஷர்ஸும் ரொம்ப ஹையா இருக்குமா. the more you indulge into pleasures, the more worry or dukkam will come out of the same pleasure, even in this lokam. கீழே போக போக நம்ம பிளஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது வேற எங்கேயுமோ இல்லை, வேற எங்கேயோ இல்லை, இந்த உலகத்திலேயே அங்கங்கே இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், certain types of drugs, it will give you very high pleasure initially, but போக 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 அது இல்லைன்னா அது கான்ட்ராஸ்ட்ல கொடுக்குற துக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து அந்த அத்தல வித்தல சுத்தல லோகாஸ் தான். ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்கு. அதே மாதிரி பூர் புவ சுவஹ பாருங்க, காயத்ரி ஜபம்ல வரும், ஓம் பூர் புவ சுவஹ மகா ஜனஹ தபஹ. பிராணாயாமம் பண்ணும்போது வரும், ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் ஜனஹ ஓம் மகா ஜன ஓம் மகா ஜனஹ தபஹ ஓகும் சத்தியம். 7 லோகாஸ் ஓட பேர் சொல்லி தத் சவிதுர் வரேண்யம் அப்படின்னு வரும். தத் அப்படின்னா வந்து the truth, சவிதுர்னா வந்து சன், சவிதா அப்படின்னா சன், வரேண்யம்னா அந்த தேஜஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த லோகாஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வோக் பண்ணி இந்த லோகாஸ் எல்லாத்துக்குமே லைட் கொடுக்குற சன்னோட தேஜஸ் பத்தி சொல்றாங்க.
ஃப்ரம் ஃபிசிக்கல் டு ஃபிசிக்கல் சோர்ஸ் விச் இஸ் த சன். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகாஜனஹ தபஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. பர்கோ அப்படின்னா அகைன் தேஜஸ். இந்த வாட்டி தேஜஸ் ஆஃப் சன் இல்லை, தேவஸ்ய தேஜஸ். ஸோ வந்து எந்த மகாதேவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சிவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் எனி அப்சல்யூட் காடோட தேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அந்த தேவனோட தேஜஸ் அதுதான் சன்னுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இப்போ பிசிக்கல் பத்தி பேசுறோம், பிசிக்கல் லோகாஸ் பத்தி பேசுறோம், பிசிக்கல் லோகாஸோட சோர்ஸ் வந்து சன்னு, அதோட தேஜஸ் பத்தி பேசுறோம். அதுக்கு எதனால தேஜஸ் வருதோ அந்த பர்கஸ் வந்து தேவனோட பர்கஸ் வந்து பர்கோ தேவஸ்ய தீமஹி, அதுல நான் வந்து மெடிடேட் பண்றேன் அப்படின்னு வருது. பர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோனஹ பிரச்சோதயாத். அப்படிப்பட்ட தேஜஸை வந்து என்னோட தீக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம அங்க கேட்கிறோம். காயத்ரி ஜபம், சந்தியாவந்தனம் ஃபார் உபநயனம் ஆனவங்களுக்கு இஸ் வெரி பேசிக் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட். வெரி பேசிக். பாருங்க இதோட இன்னர் மீனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த சன் அண்ட் கிளவுட்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, கொஞ்சம் சன்லைட்டை பார்த்தா நம்ம வந்து சன்னை இன்னும் சன்னை பார்க்கணுன்ற நம்மளுக்கு ஆசை வரும். ஏன்னா வந்து we would have by that time tasted the small rays of sun. நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, ஒரு டார்க் கிளவுட் இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட்ல வந்து நம்ம சன்னை பற்றி பேசணும்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க சன்னே பார்க்காதவங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு, சன் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஒயிட் கலரில் லைட் வரும், அது வந்து சுடும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கிளவுட் மூவ் ஆச்சுன்னா, அங்கேருந்து ஒரு சில ரேஸ் வந்துச்சுன்னா, ஓ கரெக்ட் அப்படி சொன்னதெல்லாம் இங்கே இருக்குது, லெட் மீ ஹேவ் அ லுக் அட் தி கம்ப்ளீட் சன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. மேபி அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறதா இருக்கலாம், என்ன வேணா தே மே டூ. அந்த மாதிரி வந்து காயத்ரி ஜபம், இந்த அனுஷ்டானங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சின்சியராக ஜபம் பண்ணும்போது we are actually requesting step by step, we are reaching the absolute truth and asking the absolute truth to reveal its light to the mind. ஓகே, ஸோ இதுதான் இந்த லோகாஸ் எல்லாமே வந்து இருக்கு. பாத்தாள லோகம்ல இருந்து 7 இருக்கு, அர்த் சென்டர்ல இருக்கு which is the மூலாதார, அண்ட் அதுக்கப்புறம் வந்து 7 அப்பர் லோகாஸ் இருக்கு. Till we experience ஏதோ ஒரு சாதனை we have to definitely this world. சும்மா இருன்னு பகவான் சொன்னாருன்னு போய் சும்மா இருந்தா மைண்ட் வில் பிகம், அந்த மாதிரி சும்மா இருந்தா that is over. அது சும்மா இருக்கிறது இல்லை. சும்மா இருன்னு சொல்லும்போது ஈவன் மைண்ட் கூட மூவ் ஆகாம சும்மா இருன்றது தான் உபதேசம் அங்க, நாட் பிசிக்கல்லி சும்மா இருக்கிறது. நான் சின்ன வயசு, நான் வந்து 20 இயர்ஸா திருவண்ணாமலைக்கு போறேன். அப்பெல்லாம் வந்து அங்க சுத்தி இருக்கிற சாதுக்கள்லாம் வந்து சின்சியர் சாதுக்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அந்த காலத்துல ரொம்ப கம்மி கூட, உண்மையிலேயே வந்து வைராக்கியம் வந்தவங்க வந்து இருப்பாங்க. அந்த கிருவல பாதையில இருப்பாங்க, அவங்க வந்து தியானத்துல இருப்பாங்க, அப்படியே நிஷ்டையோட எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். போக 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 வீட்டுல இருந்து துரத்துனவங்க, இல்லைன்னா ஏதாவது கிரைம் பண்ணி வந்தவங்க, அவங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்கு தெரியுமா. நான் போய் அப்பப்போ லாங் கிரிவலம்லாம் பண்ணும்போது அவங்க கூட எல்லாம் பேசுறது உண்டு. ஒன் டே கிரிவலம்லாம் பண்ணுவோம், மார்னிங் ஆரம்பிச்சா நைட் தான் முடிப்போம் கிரிவலம். அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பேக் ஸ்டோரி ஆஃப் அந்த சாதுஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னமோ ஸ்டோரிஸ் வெளில வரும். ஒருத்தர் சொன்னார், பையனும் ஒய்ஃபும் ஓடி போயிட்டாங்க என்னை விட்டு, அந்த துக்கம் தாங்க முடியாமல் நான் வெளியில் வந்துட்டேன், என்னால் வந்து ஐ குடன்ட் டேக் தட் லைஃப் வேர் தே ஆர் நாட் தேர், அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி சுற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னார், வீட்டில் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டேன், அவங்களுக்கு காசு இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு, அதனால வந்து அவங்க என்னை இல்ட்ரீட் பண்ணாங்க, அந்த இல்ட்ரீட் பண்ணுறது என்னால் தாங்க முடியாமல் வந்துட்டேன். அப்போ நான் கேட்டேன், இங்கேயும் வந்து உங்களுக்கு வீடு ஷெல்டர் இல்லை, இங்கே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து வேலைக்கு சாப்பாடு வந்துடுது, யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் வந்துடுது, அதனால தட் இஸ் த ரீசன் ஃபார் தெம் டு பி தேர். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துக்கு எதுக்காக வரீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்கெல்லாம் ஒன்றும் இப்போல்லாம் வந்து சாதாரணமாக மொபைல்ஸ் வந்தாச்சு, மஸ்கிட்டோ நெட்டை வந்து வீடாக பண்ணிக்கிட்டாங்க,
அழகாக ஈவினிங் ஆனால் போயிடுறாங்க உள்ள, மஸ்கிட்டோ காயில்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ வந்து தேர் லீவிங் அ நார்மல் வேர்ல்ட்லி லைஃப் இந்த கிரிவல பாதை, அட்டைனிங் நத்திங். ஸோ வந்து அது சாதனையே இல்லை. திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அங்கே வந்தால் சாதனை பண்ண வேண்டான்ற ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் அதுக்குன்னு சொல்லி ஸோ அதான் சாதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் யூ டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, மொத்த கமெண்ட்ரியிலுமே வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் தான் இருந்தது, அதை எழுதியிருக்கேன். ஏகவிம்சதி சஹஸ்ரம் ஷட்சதம் ஸ்வாச சங்க்யா சோஹமித்யுச்சரத்யாத்மா மந்திரம் பிரத்யகமாயுஷே. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஆத்மா இருக்கிறது ஒன்று தானே, அந்த ஆத்மா தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குல்ல. பட் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அந்த ஒன்றுன்னு ஃபீல் பண்ணலையே. அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து உடம்பு மூலிமா பலதுன்னு ஃபீல் பண்ணுதில்ல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்காக, இன் ஆர்டர் டு லிவ் இன் திஸ் பாடி, த ஆத்மா ரிப்பீட்ஸ் தி மந்த்ரா சோஹம். சோஹம். இப்போ சோஹம் அப்படின்றது என்ன? ஐ ஆம் தட்னு சொன்னீங்கல்ல. சஹா அப்படின்னா தட், அகம் அப்படின்னா ஐ. இன்ஃபேக்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு போனீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஒன் ஆஃப் தி யோகாஸ்ல வந்து சோஹம் சோஹம், நீ அட்டென்ட் பண்ணியிருக்கியா பேசிக்கலாம், சோஹம் 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 அப்படின்னு சொல்ல வைப்பாங்க இல்லையா? இது மீனிங் தெரிஞ்சிருக்கும் உனக்கும் இல்லையா? தெரிஞ்சதா இல்லையா? சோகம்னா தெரியாதா? சஹா அப்படின்னா வந்து இப்போ தத்துவம் அப்படின்னா என்ன? தத்துவம்னா ஃபிலாசபி இல்லை. தத் அப்படின்னா வந்து தட்டு, துவம் அப்படின்னா வந்து யூ. ஸோ ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ஒரு மந்திரோபதேசம். யூஆர் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. தத் துவம் அப்படின்னு வந்து குரு சொல்கிறாரு. சோகம் அப்படின்னா நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறது. சஹா அப்படின்னா கடவுள், அகம் அப்படின்னா நான். ஸோ வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வந்து நம்மளை வந்து சொல்ல வைக்கிறாரு, சோகம் சோகம் சோகம், நான் தான் அவன், நான் தான் அது, நான் தான் அது. சஹா அப்படின்னு சொல்லும்போது they are not naming it as either விஷ்ணு ஆர் சிவா ஆர் பிரம்மா. இல்லை, சஹானா சஹா இருக்கிறதே சஹா தான். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோமா? ஆன் தி அதர் ஹேண்ட், எதை நம்ம வந்து சஹான்னு சொல்றோமோ அது வந்து அங்க இருந்துக்கிட்டு நம்மள சஹான்னு சொல்லுதான். சோகம் 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 அப்படின்னு வந்து ஒரு பிரெத்துக்குமே சொல்லுதான். ஸோ ஹம், ஒரு பிரெத்துக்குமே வந்து ஆத்மா உள்ளுக்குள்ள உட்காந்து 21,600 டைம்ஸ் யாரோ கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. 21,600 டைம்ஸ் பர் டே இந்த உலகத்துல அகங்காரமா இருக்கிறதுக்கு ஆத்மா வந்து சோகம் சோகம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுல வந்து சஹா வந்து இந்த உடம்பு, அகம் வந்து த ட்ரூத் இட் செல்ஃப். ஸோ வந்து வாண்டடா நம்ம வந்து விஆர் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாயா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி. ஆமா, பி த ஈகோ. த ஆத்மா வாண்டட் டு பிகம் ஈகோ ஃபார் ஃபன். ஆக்சுவலா நம்ம வந்து ஃபன்னுக்காக உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். அதுதான் நடக்குது இங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து ட்ராப் ஆயிட்டோம். அதனால வந்து வரி பண்றதுக்குலாம் இல்லை, விஆர் மாதிரி தான். விஆர்ல வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள்? எவ்வளோ வீடியோஸ் ஆக்சிடென்ட்ஸ். டிவி முன்னாடி வந்து டிவி உடச்சி கை உடச்சிக்கிட்டது. ஏன்னா அவங்க வந்து அப்படி இருக்குன்னு வீடியோ, ஒரு சில பேர் பேனு கத்தி அழுது அந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அதெல்லாம் நம்ம வந்து ஜென்மங்கள் டுகெதர் வந்து இந்த விஆரில் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம உண்மையான ஸ்வரூபம் என்னன்றது மறக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ விஆரில் இருக்கிற உலகம் வந்து உண்மைன்னு நம்ம நினச்சா ஹவு ஸ்டூபிட் இட் இஸ். அது என்றைக்குமே நினைக்காது. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. பட் அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்கன்னா அது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து யோகிக் செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி செஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். which is the basics of spirituality for worldly people for achieving worldly things.
ஓகே, அதெல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்து அதை கடந்து வந்து அடுத்து இப்போ நம்ம இந்த மாதிரி கான்டம்ப்ளேஷன்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எங்கள் அப்பா என்ன சொல்வார்னா, பீப்புள் ஹூ கம் டு ஹிம் ஆர் வெரி கிளியர். தே வாண்ட் சக்ஸஸ் இன் லைஃப், தே வாண்ட் மனி, தே வாண்ட் ஹாப்பினஸ், தே வாண்ட் பீஸ் இன் லைஃப். They don't want peace in spite of whatever happens. They clearly want things to change, and from that change they want peace. இது வந்து சுவாமி நிறைய இடத்துல சொல்லுவார், அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருங்களேன். சரி, மெட்டீரியல்னால சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அப்படியாவது சந்தோஷமாக இருங்க. வேதாஸ் ஹேஸ் சொல்யூஷன்ஸ் ஈவன் ஃபார் திஸ். அதான் எங்கள் அப்பா டீல் பண்ணார். பட் ஆனால் அது வந்து ஒன்லி டியூரிங் த செஷன்ஸ். உள்ளே வந்து அப்பா சொல்லுவார், இது அல்டிமேட் ட்ரூத் இல்லை, இது அவங்க உள்ளே இழுக்கிறதுக்காக ஒரு ஹுக் இது அப்படின்னு வந்து சொல்லுவார். அதில் வந்து என்னென்னா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ ஹஸ்பண்ட் சரியில்லாததுனால அழுகலை, நீ நீ புலம்புனதுனால தான் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு சொல்லுவார். அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கூடையும் பெரிய போராட்டம் இந்த விஷயத்தில். எப்பவுமே எங்கள் அப்பா சொல்லுவார், நீ நிறுத்து, நீ சொல்லு மை ஹஸ்பண்ட் இஸ் லவ்விங் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி சொல்லுவேன்? அதுதான் வந்து நான் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அது எப்படி நான் வந்து கன்விக்ஷனோட சொல்லுவேன்? எங்கள் அப்பா வந்து கன்விக்ஷனோட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். கன்விக்ஷனோட சொல்ல மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜபம் மாதிரி அதை சொல்ல வைப்பார். மை ஹஸ்பண்ட் இஸ் கம்பேஷனேட், மை ஹஸ்பண்ட் இஸ் லவ்விங், மை ஹஸ்பண்ட் இஸ் கேரிங். அதுலேயும் கன்விக்ஷன் எழுதுனா இம்போசிஷன் எழுத வைப்பார். இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். எங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது புக்ஸாக யாரோ எழுதுன புக்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஐ லவ் மை வேர்ல்டு. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்டே எனிமின்னு நினச்சிட்டு இருக்காங்க. We wanted to experience such pain. அதனாலதான். ஆமா, எக்ஸாக்ட்லி. We want that. That is why it is there in front of us. துக்கம்லாம். இன்ஃபேக்ட் துக்கம் கூட ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா துக்கம் வரும்போது நம்மளுக்கு வேற எதுவும் அப்போ தெரியாது. நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்ல 1 crore இருந்தாலுமே ஆஃப்டர் ஆல் ஒரு சேரோட எட்ஜ் நம்ம ஃபிங்கர் டச் ஆச்சுன்னா, இடிச்சதுன்னா, அந்த இருக்கிற பெயின் வந்து 1 crore இருக்கிற சந்தோஷத்தை கவர் பண்ண முடியுமா? அந்த டைம்ல அந்த பெயின் மட்டும்தான் இருக்கு. எப்படி வந்து ஒரு தியானத்துல வந்து நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கோ, தியானம் பண்ணாமலே நம்மளுக்கு பெயின்ல ஒரு தாட் சிச்சுவேஷனுக்கு போறோம். அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது பெரிய துக்கம் வரும்போது, அது பிசிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மென்டலா இருக்கலாம், அந்த மாதிரி பெயின் வரும்போது இருக்கிறது ஒண்ணுதான், அது இந்த பெயின் தான் அப்படின்னு நினைச்சு பாருங்க. யூ வில் see the level of ecstasy it actually generates within. நம்ம அது கூட பார்க்காம எனக்கு பெயின் இருக்கு, எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லி அது மேலே நம்ம சூப்பர் இம்போசிஷன்ஸ் தாட்ஸ் வர்றதுனால தான் அந்த பெயின் நம்மளுக்கு ஆக்சுவலாக பெயின் இருக்கு. நிறைய தாட்ஸ் இருக்கிறது தான் இருக்கே தவிர பெயின் ஆஸ் சச் இஸ் நாட் பெயின்ஃபுல். பெயின் இஸ் எக்ஸ்டசி. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த துக்கம்லாம் வந்து வரும்போது எங்கள் அப்பா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து அந்த ஸ்லோகன் ஆர் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண வச்சு தான் சொல்யூஷன்ஸ் வர வைப்பார். இவென்ச்சுவலாக உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹேவ் சேஞ்ச் the behavior patterns of their people around them by secretly repeating among themselves what they want in outside. இது வந்து த சீக்ரெட் அப்படின்ற புக்கில் கூட இதை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காங்க. பட் இது எப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும்னா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது இட் இஸ் லைக் அ ஹாட் அயர்ன். நீங்கள் வந்து அந்த ஹாட் அயனை மட்டும்தான் ஷேப் சேஞ்ச் பண்ண முடியும். அது சாலிடிஃபை, அது கூல் ஆயிடுச்சுன்னா அந்த அயனோட ஷேப் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. இதெல்லாம் வேதாந்திக் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஹாட் அயன் மாதிரி, அந்த ஹாட் அயனுக்கு வந்து நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அது தாட்ஸ் மூலியமாக கொடுப்போம். அந்த தாட்ஸ் மூலியமாக கொடுத்த அந்த ஷேப் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அது சொலிடிஃபை ஆயிடுது. அந்த சாலிட் ஃபிகரை பார்த்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாலிட் ஃபிகர் தான் குட் ஹஸ்பண்ட் ஆர் பேட் ஹஸ்பண்ட், குட் வைஃப் ஆர் பேட் வைஃப், குட் ஹெல்த் ஆர் பேட் ஹெல்த். இதெல்லாமே வந்து அந்த சாலிட் அயன் தான். ஸோ வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெட் டு டோ ரிலாக்ஸ் பண்ண வச்சுருவார். அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மைண்டு குவாய்ட்டாக இருக்கும்போது என்ன உங்கள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவார். வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், என்ன, வாட் யூ திங்க் டு யுவர் செல்ஃப், வாட் யூ டாக் டு யுவர் செல்ஃப், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, இன்ஃபேக்ட் ஹேவ் அ புக் அண்ட் பேப்பர்,
பி காம் அண்ட் குவைட், கேர்ஃபுல்லி லிசன் டு வாட் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரைட் டவுன். எல்லாமே ஜங்க் எழுத வேண்டாம், இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது புல்ஸ் ஐ மாதிரி நமக்கு இதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து செல்ஃபிஷ், என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிட் ஃபார் நத்திங், அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இஃப் யூ வாண்ட் டு ரிமைன் வித் ஹிம், இஃப் யூ வாண்ட் டு பி வித் ஹிம், ஒன்லி இஃப் யூ வாண்ட், யூ ஹேவ் தி பவர் டு சேஞ்ச் ஹிம் அப்படின்னு வந்து சொல்வார். ஸோ இதெல்லாமே வந்து பண்ண வச்சு இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஆத்மானா வந்து வேற ஏதோ இல்லை, நம்ம தானே. டீப் டவுன் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தான் வந்து சோகம்னு சொல்லி அந்த பாடிக்கு வந்திருக்கோம். why don't we use my father's method to go within, do the opposite? சோகம் அப்படின்னு சொல்லும்போது சஹா வந்து அதையா வச்சுக்கிட்டு, அகம் வந்து நானா வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் பண்ணலாமே. இங்க வந்து அந்த அந்த சோகம் அப்படின்னு சொல்லும்போது, தட் அப்படின்னு நம்ம வந்து எதை வந்து நம்ம இமேஜின் உள்ள நாளா பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கலாமே. we will do the opposite of what we have been doing at the level of atma and reach that. in fact ஆத்மாக்கு அங்க வரணும்னு நினைச்சாதான் இதெல்லாம் ஆத்மா முன்னாடி வரும். who is learning now? So Atma has made this affirmation, Soham, and this manifestation happened, and Atma in this manifestation comes to know, tumbles upon this sloka because it wants to go back again. Now the ego contemplates and go back to the Atma only has become ego, and now Atma don't want ego. Enough. And Atma brings in front of us all these things. Atma through ego knows about itself and gets rid of the ego and again becomes Atma. Realized that okay, enough of this. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த உலகம் வந்து போருன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங். இல்லாட்டி எங்கள் அப்பா YSM தான், யோகிக் செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லி, அதுதான் வந்து வேர்ல்ட்லி பீப்புளுக்கு அச்சீவ் பண்ணணும்னா அதுதான் வேணும். There cannot be partial, right? I'm this, இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் partially ஆத்மா இதில் இருக்கேன், partially கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கு. It cannot be stupidity. அதெல்லாம் வந்து that it doesn't work that way. கொஞ்சம் இங்கன்றது சும்மா. அது வந்து என்னன்னா ஆக்சுவலாக யார் அப்படி பேசுவாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உலகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஒன்ஸ் இந்த பக்கம் நிறைய வந்துட்டேன், இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. உலகம் இல்லைன்னா இல்லை, பீரியட். ஸோ வாட் வி see, என்ன அது இப்போ உலகம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதுவும் நான் தான். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எந்துன்றது இது எனதுன்றது டிஃப்ரெண்ட்டு, இது நான்ன்றது டிஃப்ரெண்ட்டு. அங்கே நிறைய பேர் இங்கே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எல்லாம் என்னதுன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே போவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில். என்னது இல்லை, அங்கே நானே தான். ஸோ வந்து இங்கே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுவாமியோட ஃபேவரட் யாரோ ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட டிவோட்டி வந்து எங்கேயோ ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து எல்லாமே ஆத்ம பொருள் தான், எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மத யானை கிட்ட போயிட்டாராம், நான் தான் அது அப்படின்னு சொல்லி. அந்த மத யானை வந்து அவரை தூக்கி வீசிடுச்சான். அவர் கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் இதை பற்றி கேட்டு வந்து எல்லாமே விஷ்ணு தான் சொன்னாராம். ஆக்சுவலாக டு கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எல்லாமே விஷ்ணு தான் அப்படின்னா வந்து அதுவும் விஷ்ணு தான். நான் வந்து அந்த கருத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வரல. அந்த விஷ்ணுவை தூரத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ, கிட்ட போகாது அப்படின்னு சொல்லி மாற்றி சொன்னாராம். அந்த மாதிரி வந்து எல்லாமே நான் தான். பட் ஆனால் யூ சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. நம்ம உடம்பவே எடுத்துக்கலாமே. நம்ம உடம்புக்குள்ள வந்து எங்கேயோ அடிபட்டு ஆப்சஸ் ஃபார்ம் ஆகி பஸ் ஃபார்ம் ஆச்சு, அதுவும் நான் தான். அந்த பஸ் வந்து இட் இஸ் ஈட்டிங் இன்டு அவர் பாடி. அப்போ என்னோட ஒரு பார்ட்டை வந்து நான் வெளியில் எடுக்கணும்னு நினைக்கலையா? என் பஸ்ஸு தானே, அது நான் தானே, அது ஏன் வெளியில் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஒரு நெயில் வந்து உடஞ்சி உள்ளுக்குள்ளே க்ரோ ஆகுது, நான் தான். ஸ்கின்னும் நான் தான், நெயிலும் நான் தான். பட் அது பெயின் கொடுக்குது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த நெயிலை வெட்டி எடுப்போம். If it is growing into the skin, gone.
கான் வந்து நான் தான், என்னோட ஸ்கின் தான். இட் இஸ் பியர்சிங் இன் டு மை ஓன் ஃப்ளஷ், இட் இஸ் கிவிங் பெயின். ஒன்ட் ஐ ரிமூவ் தட் கான்? எந்த இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஈகோவும் நான் தான், மனசும் நான் தான். எதுக்காக நான் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப பேசிக் லெவலில் சொல்கிறாங்க. ஃபார் யூ டு கிரியேட் அன் எவர்ஷன். வாட் இஃப் I tell that I am attached to that con so much that I don't want to get rid of it in spite of pain. அந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க டாக்டர்? அவங்களோட நல்லதுக்காக அது வந்து ஃபாரின் பாடின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக ஆயுர்வேத பிரகாரம் அது சல்யம், அது ஃபாரின் பாடியை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் மீ தானே. அந்த மாதிரி இந்த மனசு, இந்த உலகம், இன்னொருத்தங்க எல்லாமே நான் தான். பட் அந்த நான் வந்து நம்மளுக்கு வந்து வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ரிட் ஆஃப் இட் அண்ட் பி நான் தான் அகெயின், விச் டசன்ட் கண்டெயின் ஆல் தீஸ் திங்ஸ். கான் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அப்போவும் நான் தான் இருக்கேன். கால் போனவனுக்கும் நான் தான் இருக்கேன். கை ரெண்டும் போய் கால் ரெண்டும் போன பெக்கருக்கும் நான் தான் இருக்கேன். அந்த பெக்கருக்கும் மொட்டை அடித்தாலும் நான் தான், முடி வளர்த்தாலும் நான் தான், மீசை இருந்தாலும் நான் தான், இல்லைனாலும் நான் தான், ட்ரெஸ்ஸு போட்டாலும் நான் தான், இல்லைனாலும் நான் தான். நான் வந்து நோ மேட்டர், ஃபைனலாக வந்து டெத்து ஆனாலும் நான் தான், டெத் ஆகலைனாலும் நான் தான். ஸோ டெத்து ஆனதுக்கப்புறம் இருக்கிற நான்க்கு உயிரோடு இருக்கும்போதே உள்ளே போகிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. டு ஃபீல் தட் ஆல் தி டைம், ஈவன் வென் யூ ஆர் அவேக், டு ஃபீல் தட் திங் விச் இஸ் ப்ரெசன்ட் ஈவன் ஆஃப்டர் டெத். அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு ரூபத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த டைமில் ஏர்போர்ட்டில் உட்காரும்போது, ரயில்வே ஸ்டேஷனில் உட்காரும்போது, ஃப்ரீ டைமில் இருக்கும்போது, ஏதாவது பண்ணும்போது, சும்மா யூடியூப் எடுத்து ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக, இன்ஸ்டா எடுத்து ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக, அப்படியே the mind is tuned to seeing something. You see the body, you see the thoughts, you see the mind. இப்போ என்னன்னா சீயிங் நடக்குது. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி we are seeing this, all these things. அது சீயிங்கில் இருக்குது. ஆமாம், இப்போ இன்னொரு ட்ராமா வந்துருச்சு தெரியும். இப்போ ஏஐ வந்துருச்சுல்ல. ஏஐ ஹேஸ் இட்ஸ் ஓன் வேர்ல்டு. ஸோ 2 ஏஐக்குள்ளே பேசிக்குது. ஏஐ இஸ் டாக்கிங் டு அஸ். It is created by me. AI is created by me. I created this body, Atma. I created this body and mind. Mind created AI. Now AI has started creating. என்ன ஆகும்? எந்திரன் மூவியில் காட்டின மாதிரி இட்ஸ் கிரியேஷன் வில் ரிசல்ட் இன் another creation and that creation will result to another creation. இதுக்கு எண்டு இல்லை. நம்ம வந்து at some point we have to shun away all these things and look into that thing which has created the first thing. ஸோ வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது, நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது, ஜபம்லாம் பண்ணும்போது, ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு மேலே ஒரு திரை மாதிரி ஒன்று போட்டிங்கன்னு அர்த்தம். அந்த ஜபம் தான் அந்த திரை. அந்த ஜபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யார் அந்த ஜபத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த ஜபமும் நீங்களும் மட்டும்தான் இருப்பீங்க. அப்படியே போக 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 அந்த ஜபமும் தேஞ்சு போயிடும். ஜபமும் நம்மளும் வேற இல்லைன்ற ஒரு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சோகம் அப்படின்னு ஆத்மா பாடியில் சர்வைவ் ஆகிறதுக்காக சொல்லுதான். ஆத்மா தான் சோர்ஸ். தட் இஸ் ஒன்லி வாண்ட்ஸ் டு பிகம் நான் தான். நீங்கள் ஆத்மானா நான் நினைக்கிற வரைக்கும் ஆத்மா நீங்கள் நினச்சிங்கன்னா அது சேஃபு. ஆத்மானா நீங்கள் வந்து அப்படி இன்னொன்று அப்படின்னு உங்களுக்கு டெஃபினேஷன் ஆத்மாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து what I picture is that, for example, a white board, okay, idla if you draw something in black, adha this image has been made. I mean, it's just one thing. இது வந்து ரொம்ப ரொம்ப தியரிட்டிக்கல் இமேஜினேஷன் இதெல்லாம். வேற ஆத்மா நான் அப்படின்றது இமேஜினேஷன் இல்லை, அது உணர்வு. அது உணர்வு. நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஐஸ் ஒட்டி க்ளோஸ் பண்ணுங்களேன். கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. ரொம்ப சட்டலாக இருக்கும் அது, பட் ரொம்ப லவுடாகவும் இருக்கும். இந்த ஒரு உணர்வு தான் பிடிக்கணும் நம்ம. நாட் இமேஜினிங் தட் ஆத்மா இஸ் சம்வேர், ஈஸ்வரன் இஸ் இன் கோவில்,
அதெல்லாம் இல்லை. இந்த உணர்வு தான் கடவுள். உள்ள கிடக்கிறது தான் கடவுள். அந்த கிடக்கிறது வந்து நத்திங் பட் நான். மலையாளத்தில் வந்து நானுக்கு என்ன தெரியுமா? ஞான். ஹிந்தியில் ஞான்னா என்ன? ஞானம். சான்ஸ்கிரிட்ல கூட ஞானம் அப்படின்றது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம். அதுதான் அப்படியே வந்து சைனீஸ் விஸ்பர் மாதிரி கேரளாவுக்கு வந்த உடனே ஞான் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து ஹெவி பண்ணலாம் டைம் பாஸ்க்கு. பட் ஆனால் இஃப் யூ வாண்ட் டு ரியலி டைவ் வித்தின், யூ ஹாவ் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் திஸ் உணர்வு கால்டு ஞான். நான் அப்படின்ற ஒரு உணவு. அது வந்து வேர்டு கூட இல்லை. அது அந்த உணர்வு பிடிச்சி அங்கேயே இருந்துடணும். அதுதான் மெடிடேஷன். அதுதான் வந்து உண்மையான தியானம். அங்கே இருக்க நோ மேட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட், அங்கே இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ண தானே இதெல்லாமே வந்து விழுந்துடும். வெளியில் இருக்கிறதெல்லாம். ஓகே, verse 10. सर्वात्वत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणात् तदर्थमननात् ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्धयेत् तत् पुनरष्टधा परिणतं च ऐश्वर्यम् अव्याहतम्. சர்வாத்மத்துவம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ ஜஸ்ட் 2 minutes முன்னாடி கூட ஆத்மத்துவம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நான் அப்படின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வு வந்து இந்த பாடி வரைக்கும் 100% அட்டாச் ஆயிடுச்சு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ மச் தட் வி திங்க் திஸ் இஸ் த பார்டர் ஆஃப் நான், இல்லையா? அதுக்கு வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒத்துழைக்குது. நம்ம மாயா வந்து நம்மளை வந்து உண்மையான பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் நர்வஸ் சிஸ்டம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து கிளியராக தெரியுது நம்மளுக்கு. டயபெட்டிக் கேங்க்ரீனில் வந்து ஒரு பகுதிக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் கட் ஆகிடும். அப்போ வந்து அந்த உடம்பை கட் பண்ணும்போது நான் அப்படின்னு தெரியல. அந்த உடம்பு அது சம்திங் எல்ஸ் மாதிரி இருக்கு. இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வருது, இல்லையா? இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து டெட் பாடிக்கும் இருக்கு. பட் டெட் பாடியை வந்து கட் பண்ணும்போது டெட் பாடி ரிட்டாலியேட் பண்ணலை. பட் நம்ம மட்டும்தான் ரிட்டாலியேட். எங்கெல்லாம் நர்வஸ் சிஸ்டம் போகுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம தான் ரிட்டாலியேட் பண்ணுறோம். அப்போ வந்து பாடி பண்ணுதா, நம்ம பண்ணுறோமா? ரிட்டாலியேஷன் நம்ம தான் பண்ணுறோம். அப்போ நம்மனா என்ன, யாரு அப்படின்னும் போது உள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி தான். ரீசெண்டாக சுவாமியை பார்க்கும்போது சுவாமி வந்து ஆதிசங்கராச்சாரியரோட எக்ஸாம்பிள் பற்றி சொன்னாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிஷ்யன் வந்து ஆதிசங்கரர் கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது, இன்னொருத்தங்களை அடிக்கும்போது நம்மளுக்கு வலிக்கலையே, நம்மளை அடிக்கும்போது தானே நம்மளுக்கு வலிக்குது, இன்னொருத்தங்களை அடிக்கும்போது நம்மளுக்கு வலி, அப்போ வந்து அவங்களும் நான் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆதிசங்கரர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நம்ம உடம்பு மேலே பட்ட அடி வந்து அங்கே இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு, ஃபிசிக்கலி ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் போயிடுது. பட் ஆனால் நம்ம நியர் அண்ட் டியர் பீப்புளுக்கு மேலே விழுற அடி வந்து அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு சரியாகாதான். அந்த வாட் எவர் த பெயின் வி கெட் வென் வி சி அதர்ஸ் சஃபர், பீப்புள் வி லவ் சஃபர். ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய சஃபரிங் வந்ததுன்னா அவங்க சஃபரிங் விட நம்ம சஃபரிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ இதை வச்சு தெரியுது அவங்களையும் நம்ம இருக்கும்னு சொல்லி வேக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எப்படி வந்து ஏன் அவங்களுக்குள்ள தட்டினா நம்மளுக்கு வலிக்கல அப்படின்னா, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் இந்த நர்வஸ் சிஸ்டம் அங்கே எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஏன் நம்ம விரலுக்கே ஏதாவது பட்டா நம்மளுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குதோ, அப்போ வந்து மேபி அந்த விரல் கட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு விரல் இல்லை அப்படின்ற ஒரு பெயின் இருக்குல்ல,
அந்த பெயின் வந்து அவங்க வந்து தடுக்க முடியாது. ஐயோ என் விரல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பெயின். அவ்வளோ வரைக்கும் ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் அலோபேஷியா. அலோபேஷியானா தெரியுமா? முடியில வந்து கரெக்டாக ஒரு பேட்ச் ஷேவ் பண்ண மாதிரி கொட்டிடும். ஹெவி டிப்ரெஷன். முடிக்கு வந்து இது இல்லைல்ல, சென்சரி நர்வஸ் சிஸ்டம் இல்லைல்ல முடிக்கு. முடி ஹேர் கட் பண்ணும்போது நமக்கு வலிக்காது, ஷேவ் பண்ணும்போது வலிக்காது. ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் க்ரை, பால்பிட்டேஷன்ஸ் வந்து எனக்கு இந்த அலோபேஷியா சரியாகுமா, என்ன பண்ணுறது, இப்படியே லைஃப் லாங் இருந்து போச்சுன்னா. ஏன்னா வந்து அவங்களோட பியூட்டி அவங்க மேலே அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ எப்படி வந்து நர்வஸ் சிஸ்டம் இல்லாத ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு பெயின் காஸ் பண்ணுதோ, எப்படி அவங்க அழுகிற அளவுக்கு பெயின் காஸ் பண்ணுதோ, அப்படிதான் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது ஆகும்போதும் அவங்க அந்த இடத்துல நம்ம நர்வஸ் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளுக்கு பெயின் காஸ் பண்ணுது. அண்ட் இந்த உடம்புலயே கூட வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் வித்ட்ரா ஆச்சுன்னா டியூரிங் டெத் திஸ் ஹேப்பன்ஸ். நர்வஸ் சிஸ்டம் வில் ஜஸ்ட் நாட் ஸ்டாப் ஒர்க்கிங். அப்போ வந்து நம்ம வி கண்டினியூ டு ரிமைன் அண்ட் வி டோன்ட் பர்சீவ் this body like how we are perceiving it now. இப்போ நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. we are kind of satisfied with this body. ஏன்னா பெயினும் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, நல்லா இருக்குது நம்மளுக்கு. பட் ஆனால் if you want to explore the inner worlds, or if you want to go and taste the Atma inside, கான்ஷியஸாக நான் அப்படின்ற ஒரு உணர்வு பிடிச்சி இதை விட்டால் மட்டும்தான் அது பாசிபிள். இந்த நர்வஸ் சிஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணாதான் அது பாசிபிள். ஆல் இந்திரியாஸ் ஆர் ஃபியூல்ட் பை நர்வஸ் சிஸ்டம் ஒன்லி. இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல படித்தேன், நீங்கள் ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸாக்ட்லி லைக் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும். ஸோ த ஜேர்னி ஆஃப் அவர் டெஸ்டினி ஸ்டார்டட் அட் தி லெவல் ஆஃப் தி ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் காட்டினாங்க. ஸ்பெர்மையும் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டையும் பக்கத்தில் வச்சு இட் இஸ் கோயிங் இன் சர்ச் ஆஃப் தி எக், ஃபர்டிலைசிங் இட், பிகமிங் ஒன் வித் இட், forming a straight spine and good brain, and through the brain and spinal cord creating this body and senses, and through the senses experiencing the world. இவ்வளோ பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் தான், ஃபிசிக்கல் ஜேர்னிக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கும்போது வேர்ல்டு இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இன்னும் ஃபுல்லாக இன்னும் ஃபிசிக்கலாக வந்து பிரெயின் டெவலப் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பிரெயின் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. அண்ட் அந்த ட்ராமாவில் காட்ஸ் கிரேஸ் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருது. வந்த உடனே we have to remember those days before entering the sperm. அப்போவும் நம்ம இருந்தோம். பகவான் says that we were there even before our birth and we continue to be there even after death. என்ன அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அப்படின்ற உணர்ச்சி தான் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் அப்படின்ற உணர்ச்சி தான் அங்கே போகிறதுக்கான டோர். அந்த உணர்ச்சி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற லோகாஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆத்மா வரைக்கும் ரீச் பண்ணிடலாம். ஏன் நான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அப்படி தோணலை அப்படின்னா, நான் பாடி அப்படின்றது ஆல்மோஸ்ட் சிங்கிள் தாட் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. நான் மைண்ட் அப்படின்றது ஒரே தாட் மாதிரி இருக்கு. அந்த ஒரு தாட்ல ரெண்டு பார்த்து அதை பிரித்து நான் அப்படின்றது நிற்க முடியணும் நம்மளால. அப்படி நிற்கும் போது தான் இந்த நான்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி கீழே விழுந்துரும். ஓகே, ஸோ சர்வாத்மத்துவம், அதனால தான் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து சர்வாத்மத்துவம். ஸோ வந்து ஆத்மா அப்படின்னா நான், சர்வாத்மம் அப்படின்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு வந்து. ஸோ இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நான் இந்த பாடின்னு நினைக்கிறோம். உள்ளுக்குள்ளே போக போக சம் மிஸ்டீரியஸ் பவர், லைக் ஹவு நர்வஸ் சிஸ்டமும் ஒரு மிஸ்டீரியஸ் பவர் தான் நம்மளுக்கு. இதே நர்வஸ் சிஸ்டம் தான் நாய்க்குள்ளேயும் பூனைக்குள்ளேயும் இருக்குது. பட் அந்த நாய்க்குள்ளேயும் பூனைக்குள்ளேயும் நான் தான் நாய் நான் தான் பூனைன்னு அதுக்கு தெரியல. Some mysterious power is there inside us, inside our brain, which is making us think that I am so and so, like that. இல்லை எப்படி வந்து ஒரு பூனைக்கோ நாய்க்கோ வந்து ஹியூமன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ, எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்துகிட்டு வர முடியாதோ, அந்த மாதிரி நான் தான் சர்வம், நான் தான் எல்லாமே அப்படின்றது வந்து
தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஆனால் இட் கேன் ஒன்லி பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டைவிங் வித்தின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஓகே, சர்வாத்மத்வம் இது ஸ்புட்டீகிருதமிதம். ஓகே, which is explained in the previous slokas. Okay, ஸ்புட்டீகரணம் யஸ்மாத் அமுஷ்மான் ஸ்தவேன ஹைம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஸோ வந்து சர்வாத்மத்வம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ல சொன்னது. ஓகே, தேன அஸ்ய ஸ்ரவணாத் தேனாஸ்ய யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரவணாத், மனநாத், தியானாத், சங்கீர்த்தனாத். ஓகே, ஸ்ரவணாத் அப்படின்னா கேட்கறது, ஸ்ரவணாத் தத் அர்த்தம். வெறும் வந்து ஸ்லோகாவை கேட்டால் வந்துடாது. ஸ்ரவணாத் தத் அர்த்தம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் செஷனில் நடக்கிறது. ஸ்ரவணாத் தத் அர்த்தம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட அர்த்தம். மனநாத், அதுக்கப்புறம் இந்த அர்த்தம் வந்து தியரட்டிக்கலாக புரிஞ்சது இல்லை, அது எல்லாமே வந்து ஃப்ரீ டைமில் வந்து ரிகலெக்ட் பண்ணி எப்படி ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க ஆத்ம ஜானத்துக்கு. ஸ்ரவணாத் தத் அர்த்தம், மனநாத், தியானாத். மனனம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் கிடைக்கும். அடித்த உடனே அதை வந்து கிராப் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து திருப்பியும் டைரெக்டாக அந்த பாயிண்ட்க்கு போய் ரிகலெக்ட் பண்ணி எப்படி இருக்கும்னு பாருங்க. வாசனாஸ், நான் வந்து ஒரு 7 வயசோ 8 வயசோ இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்போ. சடன்லி வெரி ஸ்ட்ரேஞ்ச் தாட் ஓவர் பவர்ட் மீ. அந்த தாட் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கரெக்டாக 7.5 சனியில் இருந்தேன். இப்போ 7.5 சனின்னு என்னன்னு தெரியும். அப்போ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் தெரியுமே தவிர 7.5 சனி இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆத்ம ஞானம் கூட இதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்போஸ்டாக இல்லை. பட் வந்து பூர்வ ஜென்மத்தோட வாசனாஸ் எப்படி நம்மளை தாக்கும்னு சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்லி இட் அக்கர்ட் டு மீ வை திஸ் சஃபரிங். ஏன் நான் கேட்டேனா, அப்படியே அந்த வயசுலேயே தோணுச்சு. ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் ஆல் திஸ், ஐ டென்ட் சைன் அப் ஃபார் ஆல் திஸ். பட் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நிறுத்துறது? நிப்பாட்ட முடியல. ப்ளோ மேலே ப்ளோ வந்துக்கிட்டே இருக்கு. 8 இயர்ஸோ 9 இயர்ஸோ அப்போ எனக்கு. ஏன் இதெல்லாம் வருது? அப்போ ஸ்கூலில் ஐ திங்க் சோலார் சிஸ்டம் சிலபஸ் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம எங்கே இருக்கோம், எதனால வருது? இது எல்லாமே வந்து சோலார் சிஸ்டமில் நடக்குது. சோலார் சிஸ்டம் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் எனக்கு அப்போ வந்து நானே உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டேன். சோலார் சிஸ்டம் இருக்கிறதுனால தான், அந்த சோலார் சிஸ்டம் அர்த்தம் இருக்கிறதுனால தான், அந்த அர்த்தக்குள்ளே நான் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பெயின் வருது அப்படின்னு நானே அந்த காலத்தில் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தாட் என்னால் உள்ளுக்குள்ளே ஆன்சர் பண்ணவே முடியல. அண்ட் ரொம்ப உள்ளுக்குள்ளே பெரட்டி எடுத்துருச்சு அந்த தாட்டு. வை திஸ் சோலார் சிஸ்டம் இஸ் தேர் அப்படின்ற ஒரு தாட் நேச்சுரலாக வந்திருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் எங்கள் ஊரில் இருந்தோம். எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், வை திஸ் சோலார் சிஸ்டமோட முடியல, வாட் இஃப் தேர் இஸ் நோ சோலார் சிஸ்டம். கரெக்ட், அந்த தாட் தான் என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. வாட் இஃப் தேர் இஸ் நோ சோலார் சிஸ்டம், தேர் இஸ் நோ அர்த், there is no Arvind, there is no துக்கம். ஓகே, நான் உட்காந்து அந்த தாட் வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. யூ கேன் ட்ரை அண்ட் see if this is affecting you like how it affected me. கண்ணை மூடி இந்த சோலார் சிஸ்டமே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வியர்டாக இருக்கும் அந்த தாட்டு. ஏன் அப்போ வந்து எனக்கு புரியல எதுக்காக வியர்டாக இருந்ததுன்னு. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தாட் வந்தது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு இது ஆன்சர் பண்ணுங்கள், இந்த சோலார் சிஸ்டமே இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, எங்கள் அப்பா அந்த டைமில் ஆப்வியஸ்லி ஆன்சர் பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. பாட்டி கிட்ட கேளுன்னு விட்டுட்டாரு. பாட்டி கிட்ட கேட்டால் பாட்டி வந்து சிரித்து விட்டுட்டாங்க. பாட்டியும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு. பாட்டி கிட்ட கேட்டால் எல்லாம் சிரித்து அவங்களுக்குள்ளே ஏதோ டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்போவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, நார்மல் லைஃப். இப்போ எனக்கு அதுக்கு ஆன்சர் இருக்குது. There can never come a situation where you think that the solar system itself is not there, because the solar system is first of all there because you are there. You can never imagine without solar system. Imagine, you can be without solar system.
You can be without this body, you can be without all these things, but you can never imagine, you can never not imagine all, you can never be you. Okay, be you which you are thinking now, ego. You can never remain an ego without all these things. You can never remain as ego without not imagining solar system and earth. அப்போ நான் ஈகோவாக இருந்து தானே கேட்டேன் அந்த கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து செல்ஃபாக இருக்கும்போது தான் இருக்குது. ஸோ வந்து இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹாவ் சச் அ சினேரியோ வேர் யுவர் ஈகோ இஸ் தேர் அண்ட் சோலார் சிஸ்டம் இஸ் நாட் தேர். அண்ட் இந்த நான் இப்போ ஏன் தெரியுமா அந்த டைமில் வியர்டாக இருந்தது, சோலார் சிஸ்டம் இல்லைன்னா நான் இல்லைன்னா ஐயோ நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னு எனக்கே ரொம்ப சட்டிலாக தோணி இருக்கு. அதனால தான் வியர்டாக இருந்திருக்கு. பட் இப்போ இந்த நாலேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான்ன்றது வந்து ஈகோ இல்லைல்ல, நான்ன்றது வந்து உள்ளே இருக்கிற ஆத்மா தானே, அது சோலார் சிஸ்டம் இல்லைனாலும் இருக்கும்ல. ஸோ வந்து இது இட் இஸ் நாட் எனிமோர் வியர்ட் டு மீ நவ். புரியுதா? சும்மா இதெல்லாம் வந்து எனக்குள்ளேயே நான் நினச்சிக்கிறது செஷனில் ஐ எம் திங்கிங் அலவுட், அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஹெல்பிங் யூ ஆர் நாட். ஸோ இதெல்லாம் மனநம், இதெல்லாம் தான் மனநம். எங்கேயோ செஷனில் வீடியோவில் சுவாமி சொன்னது எல்லாமே வந்து கேட்டு அப்படியே தூங்கிறதுக்கு முன்னாடியே ஓகே ஆத்மா மனசு இப்போ நான் இது எல்லாமே மனனம் பண்ணி எங்கேயோ அங்கே வந்து ஒரு செம்மையாக ஒன்று தோணும், அதை பிடிச்சிக்கிட்டு அது உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுவாக இருக்க ட்ரை பண்ணி, அதுதான் தியானம். அப்படின்னா இந்த ரமண சரித்தம்ல கூட இப்போ நான் அதை கேட்டுட்டு வர ஒருத்தரோட இதையும் I'm getting a lot of clarity because I have a picture of இவங்களோட டிசைபிள்னா இப்படிலாம் இருப்பாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தரையும் பத்தி கேட்க ஒருத்தர் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, பட் ஸ்டில் they all ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க. They are no different from us. They are no different from us. இப்போ பாருங்க, நம்மலாம் வந்து சுவாமியை சுத்தி போறோம், ஸ்மரன் இருக்காரு, விச்சு இருக்காரு, எல்லாரும் நம்ம எல்லாருமே வந்து சுவாமியை சுற்றி போகிறோம். ஒரு 100 years கழிச்சு ஸ்மரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, குஞ்சு சுவாமி மாதிரி, ரமணர் மாதிரி சுவாமி இருந்தார் அப்படின்னு பேசிப்பாங்க. அப்போ என்னென்னமோ இமேஜினேஷன் இருக்கும். பட் நம்மளுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அந்த என்வாயர்மெண்ட் சகஜமாக நார்மலாக தானே இருக்குது. அந்த என்வாயர்மெண்ட் வந்து அந்த டைமில் தான் பகவான் என்வாயர்மெண்ட். ஈவன் பகவானே கூட I used to think நம்ம கேட்ட வரைக்கும் ஓகே பகவான் அப்படி இருந்து பாரு இப்படி இருந்து பாரு, he lived a very casual சகஜத்துவம். அதுதான் பகவானோட கீ. எவ்வளோ பேர் வந்து பகவானை பார்த்து இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, அவர் வந்து கோமனம் போட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு, ஹீ இஸ் லேசி அப்படின்னு திட்டினவங்கலாம் இருக்காங்க. ஹீ இஸ் நாட் ட்ரூ, ஹீ இஸ் நாட் ரியல் குரு இப்படிலாம் சொல்லி போனவங்க இருக்காங்க. பேட்ரியாட்டிசம் இல்லை, ஃப்ரீடம்காக எதுவுமே பண்ணலன்னு திட்டினவங்க இருக்காங்க. வேர்ல்டு வார் நடக்கும்போது கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு திட்டினவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து பை த டைம் பாண்டிச்சேரியில் இருக்கிற மதுரு, ஸ்ரீ அரவிந்தோ, யோகிராம் சுரத்குமார், மகாபெரியவா, ஞானானந்தகிரி சுவாமிகள் இவங்க எல்லாருமே சட்டில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் ப்ளே பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க டிசைபிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி டியூன் ஆனவங்களுக்கு வந்து கார்கில்ல வந்து இங்கேருந்தே சட்டில் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற சட்டில் ஃபிசிக்கல் வாரில் வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. லைக் ஹவு வி ப்ளே அண்ட் வி ஃபைட் இன் கோர்ட் நவ். அவங்க வந்து சட்டில் ஃபிசிக்கலில் ப்ளே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் படித்து, சாவித்ரி புக்கெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சைஃபை மாதிரி இருக்கும். அதெல்லாம் பகவான் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட், வேர்ல்டு வார் நடக்காத மாதிரி இன்னைக்கு என்ன சமைச்சிக்கலாம், இன்னைக்கு என்ன சாப்பிட்லாம், இப்படி தான் இருந்தாங்க. இதெல்லாம் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கலாம் இருக்காங்க. கபாலி சாஸ்திரியார்னு சொல்லி ஒரு வெரி வெரி க்ளோஸ் டிவோட்டி ஆஃப் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ. அவங்க வந்து ரமண மகர்ஷி கிட்ட ரொம்ப நாள் இருந்தாங்க. ரமண மகர்ஷியோட ஃபிலாசபி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க. அவங்களோட சிஷ்யர் வந்து கோரே பண்டிட் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து மதருக்கு வந்து டைரக்ட் ரைட் ஹேண்ட் PA, பர்சனல் அசிஸ்டன்ட். அவரோட சிஷ்யர் வந்து எங்கள் அப்பா. அவர் அந்த கோரே பண்டிட்ஜி தான் எனக்கு பேர் வச்சார் அரவிந்த் அப்படின்னு. அவரோட குருன்னு சொன்னேன் இல்லையா, கபால சாஸ்திரியார்னு சொல்லி. நீங்கள் கபால சாஸ்திரி பற்றி கூட நிறைய படிக்கலாம் பகவான் புக்ஸில். டே டு டே வித் பகவானில் லெட்டர்ஸில் எல்லாம் கபால சாஸ்திரியார் ரெஃபரன்சஸ்லாம் வரும்.
ஃபைனலாக ஒரு பாயிண்டில் வந்து நான் இங்கே பர்மனெண்ட்டாக விட்டு போயிடுறேன்னு வந்து ரமணாசிரமத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் அவர். அவர் கிளம்பும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா பகவான் இஸ் டூ சிம்பிள் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இட் இஸ் டூ சிம்பிள் ஏன்னா புரிய மாட்டேங்குது, அந்த சிம்பிளிசிட்டி புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. தே வாண்ட் டு டூ சம்திங், தே வாண்ட் ஆக்ஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஈவன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பகவான் இன்ஆக்ஷனில் எப்படி புரியும்? என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்து சத்குருவோட ஃபாலோவர். அவர் என்ன திருவண்ணாமலைக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க, என்ன பண்ணணும், அங்கே என்ன யோகா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். செல்ஃப் என்கொயரி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அது வந்து உட்கார வச்சு கிளாஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை, செஷன்ஸ் மாதிரியும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை. ரமணாசிரமத்தில் என்ன நடக்கும் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இல்லை, தட் டசன்ட் ஒர்க் தட் வேணா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மௌனம், அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிளிசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் சும்மா இரு, அண்டர்ஸ்டாண்ட் டூ நத்திங். அது எல்லாத்துக்குமே வந்து ஹெவி வைராக்கியம் தேவைப்படுது நம்மளுக்கு. ஹெவி வைராக்கியத்தில் மட்டும்தான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லும்போது அந்த பவர் அப்போ தான் வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு பவர் அப்போ தான் கிடைக்குது. அந்த வைராக்கியம் இருக்கும்போது தான் கிடைக்குது. ஸோ ஸ்ரவணம் மன்னம் லாஸ்ட் ஸ்லோகம் இது. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்லாம் படித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்லோகா மீனிங்கோட தெரிஞ்சுக்கணும், அந்த மீனிங்கை உள்வாங்கி அதை மனனம் பண்ணணும். மனனம் பண்ணும்போது வர்ற அந்த ஃபீலிங்கை வந்து தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக சங்கீர்த்தனம் வருது. சும்மா பேஹாட் பண்ணி சங்கீர்த்தனம் பண்ண ஒன்றும் வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சங்கீர்த்தனம் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தோணும். சர்வாத்மத்வம் இது அப்படின்னு சொல்லும்போது சர்வாத்மத்வம்னா என்னன்றது இவ்வளோ ஆழமாக நம்ம இறங்கி ரிசர்ச் பண்ணாதான் அந்த ஒரு வேர்டுக்கு வந்து நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலாக இது கூட YSMல எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஏதாவது உலகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா சம் ஆர் தி அதர் மசில் வில் பி அட் டென்ஷன். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், ஒரு சில பேர் கால் இப்படி விரல் இப்படி பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஷோல்டர்ஸ் டைட்டன் பண்ணுவாங்க, குடல் பண்ணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். ஃபிசிக்கலி கரஸ்பாண்டிங் thing will happen in the body for all types of என்ன சொல்கிறது, worries or depression or whatever it is. We can see some physical thing. எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, when you are delightful or when you are peaceful, when you are happy, நல்லா இருக்கும்போது you create something artificially. You create a pressure point somewhere, or you create a mudra or something. You create a corresponding sign or symbol when you are happy, and whenever you want to be happy, through the symbol you go to the happiness ன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து இவ்வளோ ஆழமானது, இவ்வளோ டீப்பானதுன்னு நம்ம மரணம் பண்ணி தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் டிசைட் பண்ணும்போதே we can easily go to that state, தியானம் state which we attain with lot of contemplation. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ கான்டெம்ப்ளேஷன் பண்ணி ஒன்று நம்மளுக்கு கிடைக்குது, அது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினால கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இட் செல்ஃப் வில் பி a trigger point to experience that bliss which you got with lot of contemplation. அப்படி தான் வந்து ஜபமும் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி பண்ணால் இப்போ அப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ என்ன கிடைக்கும், லாஸ்ட் 2 lines என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சர்வாத்மத்வம் மகாவிபூதி. அதாவது கொஞ்சம் அதை வந்து சஃபிக்ஸ் போட்டு அதை எலிவேட் பண்ணுறாங்க. சர்வாத்மத்வம் அப்படின்றத வந்து எலிவேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சர்வாத்மத்வம் அப்படின்னு தெரியறதுக்காக இது பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு சர்வாத்மத்வம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸில் வரும்ன்றதுனால. ஸோ மகாவிபூதி சகிதம் அதோட சேர்த்து சியாத் ஈஸ்வரத்துவம் ஸ்வதஹா, நேச்சுரலாக ஈஸ்வரத்துவமும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரத்துவம் அப்படின்னா என்னன்னா, ஈஷா அப்படின்னா வந்து டு ரூல் அப்படின்னு அர்த்தம். ஈஷா அப்படின்னா சிவன் அப்படின்னு, சிவனுக்கு கூட ஈஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிவனுக்கு ஈஷான்ற பேர் வந்திருக்குன்னா,
அவர் வந்து ஹி இஸ் பேசிக்லி ரூலிங் திஸ் எவ்ரிதிங் இல்லையா? ஸோ ரூலிங்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே இந்த உடம்பு பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வேர் ஐ ஆம் த ரூலர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விரலை வந்து என்னால் தான் ரூல் எடுக்க முடியும். வேற இன்னொருத்தவங்க கூட பண்ணலாம், பட் என் பர்மிஷன் இருக்கணும் இல்லையா? என் பர்மிஷன் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த காஸ்மோஸே நான் ஆயிட்டா ஏதாவது பண்ணணும்னா அங்கே பர்மிஷன் கேட்கறதுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு அங்கேயே இருப்பாங்கல்ல இல்லையா? இப்போ இந்த விரலை மடக்கணும், இந்த விரல் மடக்கிறதுக்கு இந்த விரலோட பர்மிஷன் வேணும், விச் இஸ் மீ. இது யாரு? எதுவும் நான் தான். இந்த விரல் மடக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல பாருங்க, மடக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் பர்மிட் பண்ணல. யார் பர்மிட் பண்ணாம இருக்காங்க? நான் தான். இப்போ யார் பர்மிட் பண்ணாங்க? நான் தான். அந்த மாதிரி ஈஸ்வரத்துவம் அப்படின்ற ஒரு பாவம் வந்து உலகத்துக்கே, லைஃப்கே வந்துருமா. everything is under your control and you permit everything. You have control over everything. அப்படின்னும் போது why bad things are happening அப்படின்னா, because you permitted it to happen. And you permitted it to happen because it is not bad anymore to you. அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, ஈஸ்வரன் ஆஸ்திகர்கள்லாம் கேட்பாங்க, என்ன பெரிய கடவுள்னு சொல்கிறீங்க? இவ்வளோ பேர் அனாதாசிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து வியாதிகளோட சஃபர் பண்ணுறீங்க, என்ன கடவுள்னு பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு ஈஸியாக கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க they are defining God as an instrument to heal everything. That is not what God is. ரமண மகர்ஷி கிட்ட வந்து have you seen God அப்படின்னு கேட்டால் ரமண மகர்ஷி has a reply, who is God அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பார். You would really want to understand their definition of God before talking about God. So actual God அப்படின்னா என்னன்னா, the feeling that I am everything. அதுதான் ஈஸ்வரத்துவம். இந்த வந்தோம் ஆல்ரெடி. சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் கழிஞ்சோம். நீங்கள் பாருங்க, ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன? ஐஸ்வர்யம்னா என்ன? வெல்த் இல்லையா? ஈஸ்வரம், ஐஸ்வர்யம், சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம்னா வெல்த் இல்லை, ஈஸ்வரத்துவம் இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். ஏன் வெல்த் நம்ம கான்ட்ரிபியூட் நம்ம வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு காசு இருந்தால் எல்லாம் பண்ணால், காசு இருந்தால் தான் பவர் நினைக்கிறதுனால தான் காசு தான் ஐஸ்வர்யம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பகவானுக்கு என்ன வெல்த் இருக்கு? பகவான் கண்ட்ரோல் பண்ணலையா எவ்வளோ பேரை? பகவான் எப்படி கண்ணு அசைச்சா அதை இன்டர்பிரேட் பண்ணி வேலை பண்ணுறவங்களுக்குலாம் ஆளுங்க இருந்தாங்க தெரியுமா? பகவான் வந்து எதுவுமே இது பண்ணுன்னு சொல்ல மாட்டாதான், தெரியுமா தெரியாதா? பட் இருந்தாலும் பகவானுக்கு வேணுன்றதெல்லாம் நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. யாராவது சாப்பிடாம வருவாங்களாம் ஆசிரமுக்கு, அப்படியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு போகணுன்றது இன்னர் மீனிங் சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்டர்பிரேட் பண்ணி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. இருந்தால் நல்லாயிருக்கும், காசு இல்லையா, போகிற கஷ்டம் இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அங்கங்கே ஷேர் பண்ணி வெளியில் போகிறதுக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதுதான் ஐஸ்வர்யம். ஈஸ்வரத்துவம்னா அதுதான். will happen. ஒரு வாட்டி ரமண மகர்ஷியோட அந்த சிம்ஹாசனம் இருக்குல்ல, ஒரு போட்டோல பார்ப்போம். சிம்ஹாசனம், அந்த டைகர் ஸ்கின்ல இருக்கிற சிம்ஹாசனம் இருக்குல்ல, இனிஷியல் டேஸ்ல வந்து பகவான் அது மேல உட்காரும் போது யாரோ வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராம். ஓகே, பகவானுக்கு என்ன அட்டாச்மெண்ட்? பகவான் வந்து சரி எடுத்துக்கோங்க, பட் மேக் ஷுர் தட் யாரு கண்ணிலையும் படாம நீங்க போயிடுங்க. யாராவது கண்ணில் பட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேட்டுருவாங்க, திருப்பி இங்கே வந்துடும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாராம். அவர் அப்படியே அது லிட்டரலாக அதை சுருட்டி எடுத்துகிட்டு போகும்போது யாரோ பார்த்துருவாங்க. பார்த்துட்டு எப்படி நீ அதை எடுத்துகிட்டு போகலான்னு, பகவான் தான் கொடுத்துறேன், அதெல்லாம் முடியாதுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸ்வரத்துவம்னா, ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னென்னா, நாட் மணி ஆர் நாட் வெல்த், நாட் ப்ராப்பர்ட்டிஸ், நாட் கோல்டு. ஈஸ்வரத்துவம்னா டு ஹாவ் கண்ட்ரோல் ஆன் யூ, at least on you to start with, to have control on small things which is yours, your mind, your thoughts, your weaknesses. இதை வின் பண்ணாலே ஐஸ்வர்யம் தான். அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். இன்ஃபேக்ட் நீங்கள் இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு அந்த காசுனாலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா என்ன ஐஸ்வர்யம் அது? இன்ஃபேக்ட் வெல்த்னால ப்ராப்ளம் தான், சேஃப்டி இஷ்யூஸ், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டு நம்ம எவ்வளோ சில்லியாக தான் யோசிக்கணும். ஆமாம்,
இந்த பல்துகளுக்கு பற்றி என்ன ஆமாம். பட் சொல்கிறேன், ஐஸ்வர்யம்னா வந்து இந்த மாதிரி நம்ம நினச்சா வேற மாதிரி நம்மளுக்கு வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் ஐஸ்வர்யம் பின்னாடி போனவங்க தான், வெல்த்துன்னு நினச்சி போனவங்க தான். இப்போ வந்து இப்போவும் ஐஸ்வர்யம் பின்னாடி போகலாம், பட் ஐஸ்வர்யம் இஸ் ஈஸ்வரத்துவம் உள்ளுக்கு. இப்போ வந்து இதெல்லாம் கான்டெம்ப்ளேட் பண்ணால் சர்வாத்மத்துவம் மட்டும் இல்லை, ஈஸ்வரத்துவமும் சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. இங்கே கமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்கன்னா, ஈஸ்வரத்துவம்னா வந்து எங்கேயோ ஒரு த்ரோன் இருக்குது, அந்த த்ரோன் மேலே நம்ம வந்து ஆர்டர்ஸ் போடுறோன்றது இல்லை, எல்லாமே நம்ம தான்ற ஒரு ஈஸ்வரத்துவம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து சாத்தான் வாண்ட்ஸ் டு பிகம் காட், வாண்ட்ஸ் டு சிட் ஆன் தி த்ரோன் ஆஃப் காட், சாத்தான். அப்போ வந்து அந்த மாதிரி உட்காரும்போது he will be kicked away by God. ராவணன் ஆல்சோ வாண்ட்ஸ் டு சிட் ஆன் தி த்ரோன் ஆஃப் காட், வாண்ட்ஸ் டு ரூல் தி வேர்ல்டு. அந்த மாதிரி ரூலிங் இல்லை ஈஸ்வரத்துவம். அப்படின்னா ஆல்ரெடி இட் இஸ் பீயிங் ரூல்ட் அண்ட் யூ அசோசியேட் வித் தட் என்டிட்டி விச் இஸ் ஆல்ரெடி ரூலிங். அதுதான் ஈஸ்வரத்துவம்னா. அங்கே இருக்கிறவனை வந்து கீழே இறக்கி நீங்கள் அங்கே உட்கார்றது இல்லை. அது ஒரு வாட்டி ஒருத்தங்க கிட்ட ஒரு பேஷண்ட், கிறிஸ்டியன் பேஷண்ட் வந்திருந்தாங்க. நான் இதை பற்றிலாம் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சிவோகம் அப்படின்னா நான் தான் சிவன், நான் தான் காட் அப்படின்னா, அதெல்லாம் வந்து சாத்தான் பண்ணுற வேலை, அதெல்லாம் உள்ளே போகாதீங்க அப்படின்னு ரொம்ப கன்சர்னோட சொன்னார். ஏன்னா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காட் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி which has created this universe, which has created the world, and that throne is open for everybody and Satan is looking for that throne all the times அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். whereas in reality in the real understanding of God there is no throne, there is nothing. இப்போ நம்மளுக்கு என்ன த்ரோன் இருக்கா? நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்? இந்த ஃபிங்கர் எங்கே இருக்குது த்ரோனு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் இருக்கேன், நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அவ்வளோதான், பீரியட். அந்த மாதிரி உலகம் இருக்குது, அந்த உலகம் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று இருக்குது, அந்த உலகம் தான் அந்த ஒரு பாவம் வந்து ஸ்ரவணம் வித் அர்த்தம், மனனம், தியானம், நிதித்தியாசனம், சங்கீர்த்தனம்ல வந்து வரும் அப்படின்னு வந்து ஃபலஸ்ருதி. இதெல்லாம் கேட்டதுக்கோட பெனிஃபிட் இதுதான், ஈஸ்வரத்துவம் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடும், கேட்க வந்துடும். அப்புறம் சித்தையே தத் புனரஷ்டதா, சித்தையேத், ஓகே, தத் புனஹ, சித்தையேத்னா சித்திக்கும், அது சித்திக்கும். தத்னா வந்து ஆத்மா, புனஹ அகெயின், அஷ்டதாக உள்ள இருக்கிற ஆத்மா வந்து, இப்போ வந்து நம்ம எது இல்லை, எது மாயா, எது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். உலகத்தை தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். நினச்சி ஆத்மா தான் உண்மை, ஆத்மா தான் உண்மைன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே சித்தி வந்துடுது. உள்ள சித்தி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தையே தத் புனக, திருப்பியும் எந்த ஆத்மாவை நம்ம கண்டோமோ அந்த ஆத்மா வந்து வேர்ஸ் 9ல சொன்ன அந்த அஷ்டதா இருக்கு இல்லையா, மூர்த்தி அஷ்டகம் அப்படின்னு வருது இல்லையா, 8 ஃபார்ம்ஸ்ல தட்சிணாமூர்த்தி 8 ஃபார்ம்ஸ்ல ஆத்மா வந்து 8 ஃபார்ம்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா திருப்பியும் அந்த 8 ஃபார்ம்ஸா மாறிடுமா. பட் ஆனால் வித் சேஞ்ச், வித் டிஃபரன்ஸ் தட் வி ஹாவ் சர்வாத்மத்வ பாவம் தேர். அந்த 8மே நம்ம தான் அப்படின்னு நம்ம கிளியரா, இந்த பாடி நம்ம தான் தெரிகிற மாதிரி அந்த 8மே கூட நம்ம தான்ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரிகிற மாதிரி வருமா. ஸோ சித்தையே புனர் அஷ்டதா பரிணிதம். ஓகே, ஸோ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு தட் அப்படின்னு சொல்றாங்க. பரிணிதம் ஃபைனலா ச ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அவ்யஹதம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வந்து ஃபைனலாக ஈஸ்வரத்துவமும் வருது, ஐஸ்வர்யமும் வருது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் வருது ஃபைனலி. அண்ட் அவ்யஹதம், அவ்யஹதம் அப்படின்னா வந்து இன்ஃபைனைட், ரெண்டு இல்லாதது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும். எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதில். இன்ஃபைனைட் பற்றி பேசிட்டாங்க, ஈஸ்வரத்துவம் பற்றி பேசிட்டாங்க, சர்வாத்மத்துவம் பற்றி பேசிட்டாங்க. அது எப்படி வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் வந்து சங்கீர்த்தனம் இல்லைன்னா பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன் டாக்ஸ் அபவுட் தி தியரி, செகண்ட் லைன் டாக்ஸ் அபவுட் வாட் யூ ஷுட் டூ அண்ட் ஹவு யூ ஷுட் அப்ளை த தியரி.
third line talks about what you will get back from that, and fourth line talks about what will happen after you get back. இங்கேயோட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சமாப்தம். பியூட்டிஃபுல்லாக இருந்தது த ஜேர்னி ஆஃப் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஐ ஹாவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அ லாட். என்னோட ஃபஸ்ட்டு செஷனில் வர்சஸ் என்னோட இந்த செஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் வந்து ஐ எம் ஜஸ்ட் ட்ராவலிங் வித்தின். ஒரு வாட்டி ரமண மகர்ஷி கிட்ட வந்து யாரோ அவரோட அடியார்கள், ரொம்ப க்ளோஸ் அடியார்கள் வந்து கிவ் மீ அ சொல்யூஷன் வேர் ஐ கேன் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் டு ஆத்மா, ஸ்பீடாக ஏதாவது ஒரு ஷிப் மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லுங்கள், ஸ்பேஸ் ஷிப் மாதிரி, ஐ வாண்ட் டு கோ வெரி ஃபாஸ்ட் டு ஆத்மா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி அதில் தான் இருக்க ஓய் அப்படின்னு வந்து பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் ஆல்ரெடி ட்ராவலிங் ஸோ ஃபாஸ்ட் டு ஆத்மா. அந்த பிலீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ வெரி சின்சியர்லி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட், அண்ட் தட் பிலீஃப் இஸ் making me go even more deeper and deeper, deeper and deeper. Day by day, minute by minute, I am more deeper, and so you all are. So அது ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன் ஸ்லோகாஸ், குட்டி குட்டி ஸ்லோகாஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் வந்து இந்த 10 ஸ்லோகாஸோட ஒரு சம்மரி மாதிரி ஒன் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்கஷன்ஸ் நடத்தலாம். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் யோக வாசிஷ்டம். ஏதத் பலம் சர்வம் ஸ்ரீ ஈஸ்வரார்ப்பணமஸ்து. அருணாச்சலேஸ்வரார்ப்பணமஸ்து. ஃப்ரம் தி டிவைன் டு தி டிவைன் த்ரூ தி டிவைன்.